வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே ஆர்சனல் வர்சஸ் சண்டர்லேண்ட் கேம் ரிவ்யூக்கு வெல்கம் பண்றோம். அண்ட் என் கூட இருக்கிற ரெண்டு கெஸ்ட் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸஸ் தான். ஹேமந்த் ஃப்ரம் தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட் அண்ட் கமலேஷ் ஃப்ரம் அயன் படம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்வான், ஆக்சுவலி வாக்வான் தான் இன்னைக்கு சொல்லணும், பிகாஸ் அந்த மாதிரி ரிசல்ட் இந்த. சோ வாக்வான் பாய்ஸ். எஸ் எஸ் யா எஸ் நாட் பேட். ஒரு என்ன சொல்றது, 4 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிறோம். எஸ்பெஷலி ஆஃப்டர் த என்ன சொல்றது, ஒரு டிசப்பாயிண்டிங் ரிசல்ட்னு சொல்லிக்கலாம் ஹோம்ல மான்செஸ்டர் யுனைடெடோட. ஸோ 4 கேம்ஸ் வின்னிங் ஸ்ட்ரீக்ல 3 கேம்ஸ் கோலே கன்சீட் பண்ணல. ஸோ தட்ஸ் குட். லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் டு டேக் ஃப்ரம் திஸ் கேம். ஆல்சோ கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் கூட இருக்கலாம் டெஃபினெட்லி, பிகாஸ் சண்டர்லேண்டுக்கு ஒரு வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு சண்டர்லேண்ட்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்துக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நியூலி ப்ரொமோட்டட் டீம் ப்ரொமோட் ஆகி நல்லா ஆடி. உல்வ்ஸ் தான் நான் கடைசியாக பார்த்தேன், ஐ திங்க் வித் நூனோ when they கேம் அப். ரொம்ப நல்லா ஆடினானுங்க அந்த சீசன். பட் சண்டர்லேண்ட் கிரெடிட் டு தெம். அவனுங்க ட்ராக்கெலாம் ஆடல, அவனுங்க ப்ராப்பராக ஒரு டாக்டிக்கோட தான் வந்தானுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தண்ணி காமிச்சானுங்க, செகண்ட் ஹாஃப்லயும் ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் தண்ணி காமிச்சானுங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அரவிந்த், கமலேஷ் உங்ககிட்ட கேட்டுருமே ஃபர்ஸ்ட் தாட்ஸ். எனக்கு இந்த கேம் ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ்ல நம்ம ஹோம்ல விளையாடுறோமா இல்ல அவங்க ஹோம்ல விளையாடுறோமான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. அந்த மாதிரி ஆன் த பேக் ஃபுட். நான் சந்தர்லேண்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரஸ் வரும்னு எதிர்பார்க்கல. இந்த கேம் ஒன்று இருந்துச்சு, நம்ம FA கப் இதுக்கு முன்னாடி விளையாடணும் ரீசெண்டா. ஐ ஃபர்கெட் தி சாம்பியன்ஷிப் கிளப் நேம். அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. போர்ட்ஸ்மவுத். They got us on the back foot initially, and we didn't expect the level of press they would have. Clearly Sunderland had better chances now first ஒரு 25-30 மினிட்ஸ்ல. அதுக்கப்புறம் ஒன்ஸ் செட்டில் ஆக ஆரம்பிச்ச பிறகு you started to see Arsenal grow in the game. பாசஸ்லாம் கொஞ்சம் ஏர்லியரா ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. குவிக்கர் பாசிங், எக்ஸ்ட்ராவகன்ட் பாசிங், பிளேயிங் பீப்புள் ஆன், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜூபிமெண்டி கோல் ஒரு ஸ்பெக்டாகுலர் கோல். பட் அந்த கோல் இட் வாஸ் ஆஃப்டர் சஸ்டெயின்டு ப்ரெஷர். ரொம்ப திரும்ப திரும்ப நாக்கிங் ஆன் தி டோர் பண்ணிக்கிட்டே இருந்து அப்படிதான் வந்த ஒரு கோல். ஸோ ஹோம் கேம்னு நல்லா காட்டினாங்க, ஒரு ரெலிகேஷன் டீமோட விளையாடணும்னு காட்டினாங்க. ஓப்பன் பிளே சான்சஸ் தான் எல்லாம் எடுத்தாங்க. ஆர்டேட்டா சொன்ன மாதிரி கார்னர்ல கோல் வரலையே நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா FPL என்னுடைய கேப்ரியலை கேப்டனா போட்டிருந்தேன். பட் ஐ டேக் த க்ளீன் ஷீட். கிரேட் ஜாப். அதர்வைஸ் இந்த கோல் லைன் பிளாக்லாம் ஒன்று நடந்துச்சு, நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நடக்கும்னு. பட் அது உள்ள போயிட்டு இருந்ததா அரவிந்த்? எனக்கு ரிவர்ஸ் ஆங்கிள்ல பார்க்கல. இட் வாஸ் கோயிங் இன் ஆன் டார்கெட். அது ஹவர்ஸ் கிளியரன்ஸ் தான சொல்றீங்க? ஆமா, அதுதான் நானும் நினைச்சேன். அது ஆஃப் டார்கெட்ல. ஆஃப் டார்கெட். ஓகே. பட் எனிவே ரிகார்ட்லெஸ் அவனுக்கு தெரியாதுல்ல. சோ வில் கிவ் கிரெடிட் ஃபார் ஹாவர்ட்ஸ். ஆமா. யா, கண்டினியூ அரவிந்த். Yeah, so that's overall I think homeல impose பண்ற மாதிரி ஒரு victory after a few jitters initially. இந்த கேஸ்ல இருந்து கால் எடுக்காம ஒரு full throttle game. சப்ஸ்லாம் அவங்களும் க்ளீனா பண்ணாங்க. We got to see some minutes from Norgard and Eze. யூசுவலா அவங்களுக்குலாம் எதுவுமே கிடைக்காது. Hopefully Leo Trossard is okay, nothing much, nothing serious there. இல்லைனா very clean game. ஓகே, ஹேமந்த் ப்ரோ, உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் லைன் அப்ஸ் பற்றி பேசுங்க ஹேமந்த் ப்ரோ. நான் நினச்சேன் மேபி எசே குட் ஹவ் ஸ்டார்டட் திஸ் கேம்னு நினச்சேன். ஆப்வியஸ்லி ஓடகார்டு இல்லை இந்த கேமில், சாக்காவும் இல்லை, பிகாஸ் மைனர் இன்ஜுரிஸ் தான். ஐ திங்க் ஓடகார்டு சீக்கிரமாக வந்துடுவான். சாக்கா அந்த நார்த் லண்டன் டாபிக் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். ஆப்வியஸ்லி மிக்கல் மெரினோ, வி விஷம் அ ஸ்பீடி ரிகவரி. ஹோப்ஃபுல்லி கேன் கம் பேக் இந்த எண்ட் ஆஃப் த சீசனுக்குள்ள. அவன் செமிஃபைனல் ஃபைனல் சாம்பியன்ஸ் லீக்ல போனா மேபி அவன் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ பார்ப்போம். ஸோ யா, அண்ட் நீங்க இன்னொரு கேள்வி இருந்தது இந்த லைனப்ஸ் பத்தி. வெரி சர்ப்ரைஸ் டு see Havertz and Jesus starting. ஆமாம் ப்ரோ, எனக்கு லைனப்ல மெயினான ப்ராப்ளம் ஒயிட் ஸ்டார்ட் பண்ண எதிர்பார்த்தோம் ப்ரோ. டிம்பர் கண்டினியூஸாக 390 ஆடுறதுன்றது எனக்கு பார்க்கவே பயமாக இருக்கு. எனக்கு நான் நினச்சேன்னா செல்சி கரபா கப்பு ஒயிட் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன். சண்டர்லேண்ட் டிம்பர் ஆடுவான்னு நினச்சேன்.
சரி செல்சி கரபா கப் டிம்பர் ஸ்டார்ட் பண்ணோடனே சரி சண்டர்லாண்டோட ஒயிட் ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு நினச்சா திரும்பி டிம்பர் தான் ஆடுறான், திரும்பி டிம்பர் 90 ஆடுறான். அது வந்து எனக்கு அது அந்த அந்த ஒரு தான் லைனப்பில் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஜீசஸ் அண்ட் ஹவர்ட்ஸ் வந்து நான் கூட அந்த ஹவர்ட்ஸ் லெஃப்ட் எயிட்லலாம் போட்டு நம்ம ஒரு காமெடி பண்ணியிருப்போம் ஜீசஸ் அந்த மாதிரி போடுறாங்க. ஆனால் ஹவர்ட்ஸ் ஆக்சுவலி இந்த நம்பர் 10 ரோல் நல்லா இன்டர்பிரேட் பண்ணுறான் ப்ரோ. எனக்கு இந்த இந்த கண்டிப்பா நம்பர் 10 ஹவர்ட்ஸ் பிடிச்சி இந்த நம்பர் 8 ஹவர்ட்ஸோட அவன் பாலை தொடுறதே ஒரு 10 வாட்டி 15 வாட்டி தான் தொடுறான். ஆனால் தொடுறனா கிரிட்டிக்கலான அந்த பாஸ் போடுறது, இந்த 360 டெசிஷன் போடா. மேக்கிங் பக்காவாகுது. ஆமா, இந்த ரீட்டைல்லாம் பண்ணலாம் பார்க்கல. ரிஸ்க் பாஸ் இருந்தா போட்டுடுறான். நேற்று ஹவர்ட்ஸ் ஷூட்லாம் பண்ணான். அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம ஹவர்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. பாலை டிரைவ் பண்ணிட்டு ஷூட் பண்ணான். ஸோ லைனப்பில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ரோ, எக்ஸப்ட் டிம்பர் பிளேயிங் ஆர் ஸ்டார்டிங். அது ஒன்று தான் எனக்கு மெயினான ப்ராப்ளமு. எஸ்ஏ கூட நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டான் தான் நினச்சேன். 90 ஆடி இருந்தான் எஸ்ஏலாம் கரபாக்க பாட்டு மூச்சு பிடிச்சிச்சுப்பா எஸ்ஏக்கு. அப்படியே இல்ல நம்மால அப் அண்ட் டவுன் வர ஆடிங்க தான் நிறைய வந்து ஆமா ட்ராக் பேக்லாம் பண்ணி பால்லாம் வின் பண்ணி பால் ஆமா கேரியும் பண்ணுகிறான். ஸோ அவன் வந்து லிட்டரல் ரைஸ் மாதிரி ஆடினான் அந்த கேம். ஆமா ஆமா. எஸ் ஸோ எஸ்ஏ அண்ட் மார்டினலி டிசர்வ் ரெஸ்ட் தான். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே நிறைய ஒர்க் இருந்துச்சு கரபா கப்ல. ரெண்டி எல்லாம் அங்க ஹார்ட்ல அவனுடைய லங்ஸ் ரெண்டையும் கிளட்டி வச்சிருக்கலாம், அவ்வளவு ஓடி இருக்கும். ஆமா. ஸோ லைனப்பில் அதான் ப்ரோ. மிச்சபடி டீம் பிக்ஸ் தெம்செல்ஸ் தான் இப்போதைக்கு. ஓகே For what it's worth, எனக்கு டிம்பரோட இதுல வந்து இன்ஜுரி முடிச்சுட்டு தான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கலாம் நான் சொல்ற பாயிண்ட்டுக்கு. பட் இப்போ வந்து அவனோட ஈவன் தோ ஹி ப்ராபப்லி இஸ் இன் ரெட் அவனுடைய ஃபெட்டிக் மீட்டர்ல he doesn't show any signs of slowing down or injury risk எதுவும் காட்டாததுக்கு ஒரு காரணம். அண்ட் பிளஸ் டிம்பர் விளையாடுறப்போ ஐ ஃபீல் லைக் பென் ஒயிட்டை விட we are more assured at the back. Ben White gives a lot in attack than probably Timber does, but எனக்கு டிம்பரோடைய அந்த ஷூரிட்டி பிடிச்சிருக்கு. அவனை என்னை தாண்டி போடா பார்ப்போம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து ஐ திங்க் எஸ்பெஷலி ரன் இன் பொசிஷன் பாயிண்ட் ஆஃப் த சீசன்ல ஐ வுட் டேக் டிம்பர் இஃப் ஹி கேன் பிளே. டெஃபினெட்லி ப்ரோ நம்ம அக்ரீட் தான் டிம்பர் அக்ரீட் தான். டிம்பர் ஆடும்போது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஒரு ஆப்போனன்ட் டீமால பில்டப் ப்ளே பண்ணி கோலே போட முடியாது ப்ரோ. டிம்பர் தாண்டி வரவே வராது பந்து. நிப்பாட்டிடுவான். வந்தா கெலஃபியரி சைடோ இல்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தா கோல் வரணும். எஸ் டிம்பர் சைட்ல இருந்து கோல் வருதுன்றது இம்பாசிபிள். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் டிம்பர் மார்டினலி காம்போலாம் ஒரு முரட்டு காம்போ. அதெல்லாம் ரெண்டு நம்ம எழுதியே சொல்லிடலாம் அந்த சைட்ல இருந்து கோலே வராது அப்படின்னு. டிம்பர் மார்டினலி சம பாயிண்ட் வந்துரும். அந்த ஒரு ஆக்சுவலா ஒரு இது வந்து நேத்து நான் ஏதோ பார்த்துட்டு இருந்த இதுல somebody's analysis was யூஸ்வலா டீம்ஸ் வந்து டிம்பர் அண்ட் சலீபாவோட ரைட் ஹேண்ட் காம்பினேஷனை பிரேக் பண்ண முடியறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால லெஃப்ட் சைட் போவாங்க. ஏன்னா லெஃப்ட் சைட்ல இட்ஸ் யூஸ்வலி கேப்ரியல் அண்ட் தி அதர் டிஃபெண்டர் வந்து இட் வில் பி கேலஃபியோரி, ஹின்காப்பி, எம்எல்எஸ். இவங்கெல்லாம் நாட் கிரேட் டிஃபெண்டர்ஸ் ஆர் in case of Hincapie is still getting used to it. பட் MLS அண்ட் கேலஃபியோரி அவங்க அவுட் ஆஃப் பொசிஷன்ல நிறைய இருப்பாங்க. ஸோ நிறைய அவருடைய ஆப்போனன்டோடைய அட்டாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு நம்மளோட லெஃப்ட் சைட்ல தான் வரும். நேத்து வந்து பிராபி சலீபாவை தான் மேன் மார்க் பண்ணி அவனோட தான் நான் நிற்பேன் அப்படின்ட்டு அப்படி நின்றுதான். ஸோ ஹி வாஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் த ரைட் சைட் irrespective whenever he couldn't go through the middle. ஒண்ணுமே பண்ண முடியல, டிம்பர் கிளாம்ப் டவுன் பண்ணிட்டான். சண்டர்லாண்ட்ல பிராபி அப்போ மழை. நல்ல நியூசன்ஸ் perform- பாவன். ஆ, ஆனா என்ன நல்ல in a good way I mean. அதுதான் நான் சொல்ல வரேன். சலிபா கேப்ரியல் 2 பேருமே டெஸ்ட் பண்ணாம்பா பிராபி. எனக்கு தெரிஞ்சு பந்து கிரவுண்டில் பிராபிக்கு உருட்டினப்ப எல்லா வாட்டியும் அவன் கனெக்ட் பண்ணிட்டான் ப்ரோ பாசஸ். பிராபி நிப்பாட்டி அவன் உடம்ப தாண்டி நம்ம பாட்டிலால பாலை எடுக்கவே முடியல. அவன் பந்தை நிப்பாட்டி பிரிச்சு விட்டான் பிராபி. அவன் எப்படின்னா அவன் வந்து லைட்டா அந்த டியேகோ காஸ்டா வைப் குத்துனுங்கிறான், பட் நாட் அ டர்ட்டி வெர்ஷன் ஆஃப் டியேகோ காஸ்டா அந்த மாதிரி. Exactly. ஒரு நல்ல பட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பிளேயர். யா, ஆமா. சரியான பிளேயர். நம்ம அந்த நர்வஸ்னஸ் இருந்ததுக்காக பிராபி தான். யா, அப்சல்யூட்லி கரெக்டு. ஐ திங்க் இங்கே தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ட்ரான்சிஷன் பண்ணிடலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா பிராபி அண்ட் அந்த லெஃப்ட் பேரை மறந்துட்டேன், லெஃப்ட் சைடில் ஆடினவன் ஐ திங்க் டிம்பர் சில டைம் ஹையாக புஷ் பண்ணும்போது ஐ திங்க் சலீபா ஹேட் ஒரு ரெண்டு நர்வி மூமெண்ட்ஸ் இருந்தது ஆக்சுவலாக அவனுக்கு. அவன் எடுத்த ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டாக இருக்கட்டும் அண்ட் ஒரு வாட்டி பாக்ஸுக்குள்ளே வந்து ஒருத்தன் திருப்பிட்டான் அவனை.
ஸோ அது வந்து அவனே வந்து கொஞ்சம் மேட்ச் ரெடி மாதிரி தெரியல எனக்கு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து அவன் வந்து மாத்திட்டான். லைக் ஹி வாஸ் ஆன் இட், அந்த மாதிரி தான் இருந்தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் நம்ம நல்லா தான் ஆடினோம். பட் ஒரு மாதிரி சண்டர்லாண்டை ஃபிகர் அவுட் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல எனக்கு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வரதுக்கு முன்னால ஐ திங்க் ரைஸோட ஒரு சான்ஸ் இருந்ததுல, வெளில இருந்தாச்சா எப்பா கோல் சீரியஸா சரியான ஷாட்டு. போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மாதிரி இருந்தது. அதே மாதிரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தான் நம்ம ஹேவர்ட்ஸும் அச்சா செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டிங்ல. வேற லெவல். லைக் ரெண்டுமே வந்து would have been postage stamp goals. இவனுங்க வந்து R1 சர்க்கிள் வந்து லைட்டா ஓவரா கர்வ் பண்ணிட்டானுங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. பட் எனிவே ஃபர்ஸ்ட் கோல் பத்தி நான் பேசிடலாமே ஹேமந்த் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கோல் அப்படியே ஃபர்ஸ்ட் கோல் அண்ட் இந்த 2 ஷாட்ஸ் பத்தி அண்ட் சான்சஸ் பத்தி பேசிடலாமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல? உங்களோட தாட்ஸ் கொடுத்துருங்க. ஜுபிமெண்டி என்ன கோல்பா ஃபர்ஸ்ட் கோல், அன்சேவபிள் பா. அதெல்லாம் கண்ணில் ஒத்திக்கலாம். இல்ல இது கேளுங்களேன், நான் வந்து சில வாட்ச் அலாங் இந்த ஹைலைட் வீடியோலாம் போடுவானுங்க. ஒரு லிவர்பூல் ஃபேன் இருக்கிறான், அவன் சொல்றான் அவன் வந்து அந்த கீப்பரை ரூஃப்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுகிறான். ஐ அம் லைக் நோ சான்ஸ். ரிவர்ஸ் ஆங்கிள் பாத்தீங்கன்னா இட்ஸ் கர்விங் அவுட் சைட் தி போஸ்ட் ஆக்சுவலா. பால் போஸ்டுக்கு வெளில இருந்து வருது, செம்ம ஃபினிஷ் ப்ரோ. வாய்ப்பே இல்ல, டச் எடுத்துருக்க மாட்டான் ப்ரோ, வரப்போ அப்படியே அடிச்சிருப்பான். ஸோ அதெல்லாம் கீப்பரை குறைய சொல்ல முடியாது. அதான் நீங்கள் அந்த ரைஸ் அது நல்ல ஒரு ஹெட்ஸ்அப். அது லிட்ரலாக கட் காப்பி பேஸ்ட் தான். ட்ரொசார்டு 2 டிஃபெண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ரைஸை பிரிச்சு விடுவான். ரைஸ்லாம் டச் எடுத்து அடிப்பான். ஜுபிமெண்டி டச்சே இல்லாமல் அதை ஃபினிஷ் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி நம்ம நேற்று லாங் ஷாட் கொஞ்சம் நிறைய எடுத்தோம் ப்ரோ. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. இந்த மாதிரி லோ பிளாக் கோலெல்லாம் நம்ம அதையும் பண்ண மாட்டோம்னு நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதை ஃபைனலி நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணது நல்ல விஷயம். ப்ளஸ் லாங் ஷாட் எடுக்கிற குவாலிட்டி இருக்கு ப்ரோ நம்ம பிளேயர்ஸுக்கு. வெண்டி, ரைஸ், ஓடிகார்டு இவங்களாலுமே நல்ல லாங் ஷாட், ட்ரொசார்டு இவங்களாம் நல்லா லாங் ஷாட் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. அது நம்ம இந்த மேட்ச் எல்லாருமே நல்லா எடுப்பானுங்க. ஸோ இவனுங்க இந்த மேட்ச் அதை யூஸ் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா, சீரியஸா சொல்றேன். ஆமா, ஜுபிமெண்டி நல்ல ஒரு ஸ்டெப் அப் ப்ரோ. யுனைடெட் அந்த மிஸ்டேக் அப்புறமா எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த வீடியோ கேம் மீம் இருக்கும் தெரியுமா, அப்படி ஃப்ரண்ட்ல சாஞ்சிட்டு ஆடுறது, அந்த அந்த ஒரு மோடுக்கு வந்துட்டான் ஜுபிமெண்டி. டக்குன்னு நான் பண்றேன்டா அப்படின்னு. ஏன்னா லீட்ஸோடய அவன் தான் ஓப்பனரு, நேத்தி சண்டர்லாண்டோடய அவன் தான் ஓப்பனரு. அது நம்ம ஃபர்ஸ்ட் கோல் தான் ப்ரோ இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது ஜுபிமெண்டி போட்டது நல்லது. மெரினோ செலிப்ரேஷனும் நல்லா இருந்துச்சு. அது நல்ல ஒரு டெடிகேஷனு ஜுபிமெண்டி மெரினோக்கு. நல்ல கோல் ப்ரோ. ஆனால் அது ஆக்சுவலி கொஞ்சம் அகெயின்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே தான் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் கோல். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு மேஜரான கன்சர்ன் காண்டு நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். பில்டப் பிளே எப்பா, ரயா கிட்ட பாலை கொடுத்துட்டு மேனிக்கன் மாதிரி நின்றுறானுங்கப்பா நம்ம 10 பேரும் அவுட்ஃபீல்ட்ல. ரயாக்கு யாருக்கு பாஸ் போடுறதுனே தெரியாம லாங் பாஸ் அடிச்சுட்டு இருக்கான். அது ரொம்ப சண்டர்லேண்ட் டாக்டிக்கா இல்லை நம்மளோட என்ன இதுன்னு சொல்ல தெரியல எனக்கு. நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் ப்ரோ. பால் ஃப்ரண்ட்ல நவுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அந்த கோல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஹாஃப் நில் போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்திருப்போம். ஸோ அந்த எல்லாத்தையும் குறைச்சதுக்கு ஜுபிமெண்டிக்கு ஒரு பெரிய கிரெடிட்பா. நல்ல கோல், அற்புதமான கோல். ஓகே ஓகே அரவிந்த் ப்ரோ, நீங்க ஏதோ ஆட் பண்றீங்களா ப்ரோ இதுல? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு வந்து இந்த இனிஷியல் ஜிட்டரி மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்த பிளே ஃபுல்லா ரொம்ப பிடிச்ச ஒரு பேஸ் ஆஃப் பிளே. ஒன் திங் தட் வாஸ் நாட் மென்ஷன்ட், லியோ ட்ரோசாரோட வெயிட் ஆஃப் த பால். அதை வந்து அப்படியே ஒரு பிளேட்ல போட்டு வச்சான் ஜூபிமெண்டிக்கு. he didn't even need a touch. நிறைய இடத்துல நேற்று வந்து அந்த வெயிட் ஆஃப் த பால் வந்து மிஸ் ஆச்சு. கியாக்கோட ஃபர்ஸ்ட் கோலுக்கும் அதே தான். ட்ரோசார்ட் வந்து could have played a better ball. அதை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கோர் பண்ணது was really good. But the first ball you cannot make a better pass. Yeah, correct. That a lot of I think அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லுங்க பாரு. சாரி, ட்ரோசார்டுக்கு நம்ம பிளேயர் ரேட்டிங்ல நான் வச்சிருக்கேன் ப்ரோ. நான் கொஞ்சம் பேசணும் தான் வச்சிருக்கேன் ட்ரோசார்டுக்கு. ஓகே. அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டிங்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிக் மாதிரி வந்தது. லைட்டா என்னடா விஏஆர் ஸ்கேர் மாதிரி ஏதோ குத்தானுங்க. இது மூக்கியலே, ஐ மீன் ஜூபிமெண்டி ஃபவுல் ஆன் மூக்கியலேன்னு சொல்லி விஏஆர் மாதிரி. பட் ரீப்ளே பார்த்துக்கிறமா எதுவுமே பெருசா எதுவும் தெரியல. ஸோ அதோட விட்டானுங்க. பட் அவனுங்களும் தே ஆர் குட் இன் செட் பீசஸ் மேன். நியூசன்ஸ் தான் அவனுங்க. எஸ்பெஷலி டான் பாலார்ட் நம்ம பையன்
நம்மளோட ஆமா எக்ஸ் பையன் லைக் ஹீஸ் சாலிடாகிறான் ப்ரோ அவன் ஆக்சுவலா. ஆமா அவன் செலிப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் அவன் பைசப்ஸ் காமிச்சுன்னுக்குறான்ல, அது வந்து ஆப்ட் செலிப்ரேஷன் ஆக்சுவலா அவனுக்கு. லைக் லிட்டரலா ஆமா சாலிடாகிறான். ஸோ யா ஃபிசிக்கல் ஃபர்ஸ்ட் டீம், ஹாஃப்ல பயங்கரமான ஃபிசிக்கல் டீம். யா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப காணான விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ? ஜீசஸ் ஆஃப் சைடு மன்னிக்கவே முடியாதுப்பா. ஜீசஸ் அந்த ஆஃப் சைடு எப்பா ஆமா டிஃபரெண்ட் கண்டிப்பா. இல்லப்பா. நான் அதை பத்தி பேசணும்னு இருந்தா மறந்துட்டேன். நல்ல வேலை எடுத்துன்னு வந்தீங்க. And the Jesus offside was very tricky. அது half an inch halfway lineல. ஆமா ப்ரோ இல்ல அதான் சொல்றேன். அரவிந்த் ப்ரோ, இல்ல அவன் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐ திங்க் வை டு யூ ஹேவ் டு கோ ஓவர் த லைன்? அதுதான் No, நான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி உனக்கு வந்து நீ so அது பண்ணவே தேவையில்ல. if you notice on the moment, Trossard takes a touch, stops and then passes. Jesus was expecting a pass on the first கரெக்ட் attempt. ப்ரோ, பட் அவனுக்கு வந்து he has 10 yards over every defender அந்த சிச்சுவேஷன்ல. No, அதுதான் no, நான் சொல்ல வரேன். that's true. But anticipation அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரைக்கரோட anticipation is to start to run when the number 10 or whoever the assist maker has the ball. அதுதான் anticipation. அப்படிதான் கோச் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அசிஸ்ட் போடுற அந்த பால் பிளேயர் who plays the ball takes the extra touch. அதை வந்து anticipate பண்ண முடியாது ஸ்ட்ரைக்கரால. இல்ல ப்ரோ நீங்க That's சொல்றது very கரெக்ட் harsh. தான். நான் வந்து இப்ப டிஃபெண்டர் வந்து அவனுக்கு ஒரு 5 feet பக்கத்துல அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா No, நான் நான் ஒத்துக்கிறேன். சொல்றத நான் distance is ஏத்துக்கிறேன். not distance இந்த இடத்துல வரவே வராது. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக்கர் இஸ் லுக்கிங் அட் த பால். எப்போ அந்த அசிஸ்ட் மேக்கர் பால் ரிசீவ் பண்றாரோ, அசிஸ்ட் மேக்கர் ரிலீஸ் பண்ண உடனே ஸ்ட்ரைக்கரோட இனிஷியல் ரியாக்ஷன் வந்து ஓகே ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் டு ரன். சோ இது பண்ண ஏன்னா ஜேசஸ் வந்து ரன்ன பெண்ட் வேற பண்ணோம் லைனுக்கு முன்னாடி பின்னாடி போறதுக்கு. So as a striker, these are the things you are taught. Bend your run. கரெக்ட் தான், நானும் ஒத்துக்கிறேன். அவன் பெண்ட் பண்றான், பட் இந்த மாதிரி அவேர்னஸ் இல்ல பாரு அவனுக்கு. அதுதான் நான் சொல்றேன். இந்த சிச்சுவேஷன்ல he does not have the awareness. It's a band அதுதான் band நான் play. சொல்றேன். ரொம்ப it's very harsh. புரியுது. I get the criticism, but it's very harsh. in my opinion. இல்ல ப்ரோ, நம்ம வந்து இது வந்து எப்படின்னா இது ஓவரால் கிரேட் கேம் ப்ரோ, பட் சில கிரிட்டிசைஸ் பண்ற மோமெண்ட்ஸ் வந்து இதுதான் நான் சொல்ல வரேன். See, அவன் எல்லாமே கரெக்டா பண்ணான். he went around the keeper, he got a penalty, எல்லாமே கரெக்டா பண்ணான். பட் அவேர்னஸ் தான் சொல்றேன். அவேர்னஸ் தட் ஒரு பிளேயர் வந்து 10-20 feet away from you on the right side and இன்னொருத்த வந்து 10-20 feet away from on the left side, நீ ஓன் ஹாஃப்ல இருக்கலாம். why to take that chance? அதுதான் நான் சொல்ல வரேன். காத்து வாங்குச்சு ஆட் பண்றீங்களா? காத்து வாங்குச்சு. அவன் அதான் வெயிட் பண்ணி ஓடினான். ஏன்னா எனக்கு ஜீசஸ்க்கு இன்ஜுரிக்கு அப்புறமா ஸ்பீடு போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது நமக்கு. ஹி நீட்ஸ் அ ஹெட் ஸ்டார்ட். அதனாலதான் அவன் கொஞ்சம் early-ஆ ஓடுறான். அது எல்லாமே you're right. Yeah. ஆனா அந்த இடத்துல அவன் கொஞ்சம் ஒரு செகண்ட் அவன் அந்த சுச்சுவேஷனை நம்ம நீங்க சொன்ன மாதிரி அவேர்னஸாக ஆடி இருந்தானா 2-0 உள்ள போயிருக்கலாம்ப்பா. ஏன்னா செம ரன் அது. நல்லா அவன் ஆமா ஹவர்ட்ஸும் நல்லா ஃபைன் எல்லாமே பண்ணிருப்பான். கரெக்டா பண்ணா ஹேமந்த் ப்ரோ, எல்லாமே கரெக்டா பண்ணா. கீப்பரை கலாய்ச்சிட்டான். then he went around the keeper. அவன் ஈஸியா கோல் அடிச்சிருப்பான். பெனல்டி ரெஃப்ரி வந்து is pointing at the spot. அப்புறமா தான் he saw the linesman. ஆமா ஆஃப் சைடு கூட டைட் ஆஃப் சைடு தான். பட் அது தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது கால் ஆன் ஃபீல்ட், சரியான கால் ஆக்சுவலா. Yeah, very good call. இப்போ ஒரு என்ன சொல்ல, அது அந்த மாதிரி சான்சஸே நமக்கு சீசனுக்கு ஒரு 4 சான்ஸ் தான் ப்ரோ வருது. அதை போய் ஆசிட் ஆறானே அப்படின்ற ஒரு காண்டு தான் எனக்கு நமக்கு. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது ஒரு மேஜரான மொமெண்ட்டாக நான் பார்த்தேன் ப்ரோ. அது கண்டிப்பா நானும் அதான் நினைச்சேன். இன்ஃபேக்ட் நான் ரியல் டைம்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியல, நான் வந்து ஆன் சைட் பெனல்ட்டி தான் நினைச்சேன். அப்புறமா ஆஃப் சைடு கொடுத்த உடனே ஓகே மேபி VAR ஓவர் டர்ன் பண்ணுவாங்களோ தான் நினைச்சேன். பட் நடக்கல. பட் எனிவே வி வெண்ட் இன்டு தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1-0. சந்தோஷமா இருந்தேன். நல்ல ஒரு கோல் போட்டோம். இல்லைன்னா நர்வியா இருந்திருக்கும் செகண்ட் ஹாஃப், எஸ்பெஷலி டீம் லைக் சண்டர்லேண்ட். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனே அவனுங்க வந்து கொஞ்சம் ரொம்ப பிரேவா ஆரம்பிச்சானுங்க ப்ரோ. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல நல்ல மொமெண்டம் இருந்தது அவங்க கையில். அண்ட் ஒரு ஷாட் வர எடுத்தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன், பேர் மறந்துட்டேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹூ இட் வாஸ். பட் ஒரு நல்ல ஷாட் எடுத்தான். ராயா சேவ் பண்ணி நல்ல வேலை நம்பாலுக்கே வந்துச்சு. அண்ட் கேப்ரியல் வந்து கிளியர் பண்ணான் செகண்ட் ஹாஃபில். அண்ட் தென் ஓரளவுக்கு நல்லா தான் ஆடிட்டு இருந்தோம். பட் அந்த டெட்லாக்கை பிரேக் பண்ண முடியல நம்மளால். அண்ட் டெட்லாக் பிரேக் பண்ண முடியாததுனால ஐ திங்க் 60th minute ஆப்வியஸாக 2 சப்ஸ் பண்ணோம். விக்டர் கியோக்கரேஸை கொண்டு வந்தோம் அண்ட் கேப்ரியல் மார்டினெல்லியை கொண்டு வந்தோம் மேடுவேக்கு. ஐ தாட் ஜேசஸ் நாட் அ டெரிபிள் கேம்,
பட் ஓகே ஆவரேஜ் கேம், ஆவரேஜ் ஆர் ஓகே பிலோ ஆவரேஜ் அப்படி சொல்லிக்கலாம். ஐ வாஸ் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட் வித் நானி ஆக்சுவலாக இந்த கேமில். ஏன்னா அவனோட கட்பேக் வந்து எல்லாமே வந்து கீப்பருக்கு லாஃப்ட் பண்ணி கொடுத்துனுக்குறான். ஆர் இட் வாஸ் இன் தேட் கிரேட் ஆக்சுவலாக. அதுதான் நான் சொல்ல வரேன். ஐ மீன் ஆல்தோ நம்மளுக்கு தெரியும் இவனுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரியும், சாக்காவோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரியும், இவனோட வீக் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரியும். சாக்கா அது வந்து usually does not have many weaknesses ன்னு சொல்லிக்கலாம். பட் I was not very happy with Madueke. I thought Madueke and Gyökeres வந்து ரைட் சப்ஸ் தான் நினச்சேன். ஏன்னா Gyökeres வந்து என்ன மாதிரி பிளேயர்னா, நான் இது வந்து சொல்லியிருந்தேன் முன்னால், இந்த 60-70th மினிட்ல கொஞ்சம் டயர்டான கருமா ஒருத்தனை ஒரு ரேஜிங் புல்லை கொண்டு வந்து ஓடுறா, ஜஸ்ட் ரன் டவுன் த சேனல்ஸ், டூ சம்திங், அந்த மாதிரி தான். ஐ திங்க் Gyökeres அதுக்காக தான் வாங்கிக்கிறோம் Gyökeres'ை. அது வந்து இப்போதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ யார் வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க செகண்ட் ஹாஃப்ல. ஆப்வியஸ்லி 2 Gyökeres goals, whoever wants to take it. I start with the second point. I think நீ சொல்ற பாயிண்ட் தான், that was the original plan. Kai Havertz ஓட இன்ஜுரி தான் complicated that plan. ஒரிஜினலா Havertz தான் starts as number 9. ஏன்னா Jesus வந்து மிட் சீசன் வரைக்கும் ஆடி இருக்க மாட்டான். And that gave Gyökeres enough time to come off the bench, get settled. Šeško Unitedல என்ன பண்றான், அதே மாதிரி ரோல், except Gyökeres would have been much better with that role than Šeško. Gyökeres ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்ட்ரைக்கரா இருந்திருந்தா நம்ம ப்ரீ சீசன் டூருக்கு முன்னாலே வாங்கிருப்போம் அவனை. So that he gets a pre-season and he's நம்ம இந்த டீமோட ஜெல் பண்றதுக்கு. ஐ திங்க் அவனை வந்து கொண்டு வந்தது எதுக்காகனா, ஐ திங்க் ஒரு ஸ்லோவா அசிமுலேட் பண்ற மாதிரி. நீ வந்து நீ Havertz ஒரு டிஃபரெண்ட் ப்ரொஃபைல்னா நீ ஒரு டிஃபரெண்ட் ப்ரொஃபைல், அந்த மாதிரி. I mean for what it's worth, and that would have been the plan. அந்த பிளானை குழப்பி விட்டது அந்த ஸ்போர்ட்டிங் உடைய கம்யூனிட்டி. But that is neither here nor there. எத்தனை பிளான் வந்து has gone to plan. சரி, especially when it comes to transfers. Yeah. The second halfல வந்து the parts that I absolutely liked on usually நம்ம அந்த ஒரு sub வர ஆரம்பிச்ச பிறகு you will start to see அந்த defensive shift of our game. நம்ம வந்து நிறைய டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிப்போம், ஸ்கிராம்பிள் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாம நேத்து ஸ்டில் கண்ட்ரோல் இருந்துச்சு. சண்டர்லேண்ட் வந்து நீங்க எப்போ அட்டாக் பண்ண ரெடியா இருக்கீங்களோ சொல்லுங்க, நாங்க அப்போ ஆட ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஒரு 2 மோமெண்ட்ஸ்ல வந்து சண்டர்லேண்ட் அட்டாக் பண்ண மோமெண்ட்ஸ் வந்து கேலஃபியோரி ஒரு கொஞ்சம் அங்கங்க பால் குத்திருந்தான். that was tough. I mean அது not being too critical of him, but எனக்கு வந்து என்னடா டேய் ஏன்டா இது பண்ணினுக்குறீங்க, நீ நல்லா தானடா ஆடி இந்த இவ்வளவு நாளா, அந்த மாதிரி யோசிச்சேன். yes 100% ஸ்கியாதான் போறான் கேலஃபியோரி நேத்தி ஃபுல்லாவே. first 90 after a long time la. yeah பொசிஷன்லயுமே ஸ்ட்ரகிள் பண்ணான். மடுவேக்கேக்கு லைட் ஆன் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலி நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து மடுவேக்கே தான் பால் வின் பண்ணுவோம் ப்ரெஸ்ஸிங்கில். அவன் பால் வின் பண்ண பிறகு தான் நம்ம இது பண்ணுவோம். நேற்று அவன் மேட்ச்சில் உருப்படியாக பண்ண விஷயம் அதுதான். ஆனால் மடுவேக்கே வந்து இதான் ஹாட் அண்ட் கோல்டு தான் ப்ரோ. அவனோட மடுவேக்கே இன்னும் 5 வருஷம் ஆர்சனல் டீமில் இருந்தாலும் அவன் இந்த மாதிரி தான் இருப்பான். ஒரு மேட்ச் பிரில்லியன்ட்டாக இருப்பான், ஒரு மேட்ச் என்னடா இவன் இப்படி ஆடுறானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நேத்திலாம் அவன் ட்ரிபிளிங்கே பண்ணல, டேப் அண்ட் ரன் தான் நேத்திலாம் மடுவேக்கே. அதை கொஞ்சம் ஓரளவு ரீட் பண்ணிட்டானுங்க. ஆனா ஒரு சில ரன்ஸ் கூட அவன் ஒழுங்கா ஆன்டிசிபேட் பண்ணல. டிம்பர் ஒரு சூப்பர் பால் போட்டான் ஆக்சுவலா ஒரு வாட்டி, ஒரு இன்வெர்டட் பால்ல. டேய் நீ ஆன்டிசிபேட் பண்ணணும்டா அந்த ரன் எல்லாம். ஆமா ஃபிளாட் ஃபுட்டட் பண்ணா. ஆமா செகண்ட் ஹாஃப் ஆனா அதான் ப்ரோ, நம்ம சப்ஸ்டியூஷன்ஸ் கரெக்ட் டைம்ல பண்ணோம். நம்ம வந்து Gyökeres மேல வந்து நிறைய வன்மம் கக்கிருக்கோம். நம்மளோட மிட்ஃபீல்டர்ஸ் நிறைய கோல் போடும் போது இந்த கோல்லாம் நம்ம ஸ்ட்ரைக்கர்ஸ் எவனுமே போட மாட்டான் அப்படின்லாம் நானே நிறைய பேசியிருக்கேன். ஆனா நேற்று Gyökeres போட்ட கோல் நம்ம டீம்ல Gyökeresனால மட்டும் தான் போட முடியும். கண்டிப்பா ஹவர்ட்ஸ் ஜீசஸ் எவனும் போட மாட்டானுங்க அந்த கோல். Gyökeresனால மட்டும் தான் போட முடியும். நல்ல கோல் பா அது. அண்ட் கிரெடிட் Havertz பா. ஏன்னா நம்ம மிட்ஃபீல்டர்ஸ் எவனுமே வந்து Gyökeres வந்து ஃபீட் பண்ண மாட்டேறானுங்க. நம்மால் 2 கேம்ல 2 வாட்டி ஃபீட் பண்ணிக்கிறான் பேசிக்கா தைராய்டோட. அண்ட் கிரெடிட் டு Kai Havertz. ஐ திங்க் இன்ஜுரியிலேருந்து ஒரு ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறான் லிட்ரலா அவனையே. ஒரு வாட்டி இவன் வந்து பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஹோப் ஹீஸ் completely fit till the end of the season. ஏன்னா important gamesல we need Kai Havertz actually, very important gamesல. I agree. Yeah. The biggest test for Havertz will be as an attacking midfielder low blocks ஓட எப்படி விளையாடுறானே. இது வரைக்கும் அவன் விளையாடின 2 கேமும் as an attacking midfielder Perak and ஆமா அதுல அவங்க லோ பிளாக் பண்ணல.
ஆமா Jose வந்து நம்ம ஸ்பர்ஸோட பார்த்தோம் சூப்பரா விளையாடினான் because Spurs were low blocking us that day. This low block teams ஓட we saw him struggle a little bit. Havertz கிட்ட நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன் next is evolution. அத பண்ணிட்டானா then Odegaard can take his place in the bench. யா ஸோ அப்படியே செகண்ட் கோல் பத்தி பேசுறோம் அப்போ. Yes. ஹேமந்த் ப்ரோ நீங்க சொல்லுங்க. அதான் ஹவர்ட்ஸ் அவன் நம்பர் 10 ரோல் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன நல்லா இன்டர்பிரேட் பண்றானே, அந்த பொசிஷன்லாம் ஓடிகார்டு போகவே மாட்டான் ப்ரோ. அவன் அந்த மிட்ஃபீல்ட்ல அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த அவன் ரன் கொடுத்தான் பாத்தீங்களா ட்ரொசார்டுக்கு, டே பால் எனக்கு போடுறா. யா 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 ஓடிகார்டு வந்து பால் டு ஃபீட் பிளேயர். நான் வந்து பந்தை வாங்கி நான் வேற யாராவது ரன் கொடுங்க நான் பாஸ் போடுறேன்னுவான். ஆனால் ஹவர்ட்ஸ் அந்த இடத்துல நல்லா அந்த ரன் கொடுத்துருப்பான். ஆக்சுவலி ட்ரொசார்ட் அந்த பாஸ் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ட்ரை பண்ணியிருப்பான் அதே பாஸை. அப்போ அவனுக்கு ரீட் பண்ணி ஆனால் நம்ம நல்லா இதுக்காக தான் நான் ஓடகார்டை வந்து கோயிங் ஃபார்வர்டில் இந்த லாங் டேர்மில் நான் இந்த பாயிண்ட் வண்டி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் செகண்ட் கோல் பற்றி. எனக்கு என்ன தோணுதுன்னா இவன் பால் டு ஃபீட் பிளேயர்னு சொல்லிக்கிறேன். எக்ஸாக்ட்லி லைக் ஐ திங்க் ஹீ கேன் எமுலேட் ஹிம்செல்ஃப் அந்த பெர்லோ மாதிரி. அவனும் பால் டு ஃபீட் பிளேயர் தான். லைக் பால் டு ஃபீட் அண்ட் அந்த டீப்பில் வந்து பாஸ் போடுறது. என்ன பிரச்சனைனா நம்ம டீமில் வி ஆல்ரெடி ஹாவ் அ பிளேயர் ஹூ கேன் கெட் த பால் ஃப்ரம் டீப் இன் மார்டின் ஜூபிமெண்டி. அதுதான் பண்ணினுக்கிறான். ஸோ எனக்கு லாங் டேர்மில் சீரியஸாக சொல்கிறேன்ல, நான் வந்து ஓடகார்டை வந்து பேஷ் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா லாங் டேர்மில் வந்து ஐ ரியலி டோன்ட் நோ ஓடகார்டுக்கு வந்து எங்க ரோல் இந்த டீம் வந்து எப்படி இவால்வ் ஆக போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு லாங் டேர்ம் ஓடகார்ட் இஸ் கோயிங் டு பி இந்த ரைட் சைடு 8 அங்கதான் எங்க இப்போ விளாட்றானோ அங்கதான் இருப்பான். பட் அவன் மேல கீழ போக மாட்டானடா அரவிந்த், அதான பிரச்சனை. and he's not decisive in the edge of the box la. He used to be 2-3 seasons back, but இப்போ சொல்ல so நான் எப்படி இது பண்றேன்னா it will be less where he dictates the play and more where he'll be a orchestrator from deep. அவன் 8 இருக்கும்போது இப்போ we start to see his game where he's dropping to a defensive midfielder position, getting the ball, bringing it up. ஸோ அந்த அவனோட யூஸ்வலா 8 ஸ்டாண்ட் பண்ற ஸ்பாட் இஸ் வெரி வேக்கன்ட். ஜூபிமெண்டி இருக்கான், இல்ல ரைஸோட லிங்க் அப் பண்றான். இட்ஸ் நாட் லைக் ஹீ இஸ் த ஒன் ரிசீவிங் த பால் அட் தி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் கண்டக்டிங் திங்ஸ். அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி நம்மளோட பிலாசபியே சேஞ்ச் ஆகுறது தான் நான் பாக்குறேன். 2 பேர் அந்த மாதிரி தேவையா நம்மளுக்கு? ஓடகார்டோடைய நான் அந்த பிளே ஆர் பால் டு ஃபீட் அபிலிட்டி வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ரேரஸ்ட் காம்போஸ். He knows when to press, he knows when to control the game. அந்த டெம்போ வந்து you see it is missing. ஏன்னா அவன் இல்லாத கேம்ஸ் தான் நம்மளோட கேம்ஸ் வெரி ஓப்பனா இருக்கு. அந்த கண்ட்ரோல் ஆஃப் த கேம் இல்ல. அந்த கண்ட்ரோல் ஆஃப் த கேம் இஸ் த பெட் ராக் ஆஃப் அவர் பிலாசபி. அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம இவ்வளவு டிஃபென்சிவ் சோக்கோல்ட் பண்ண முடியாது. எந்த மோமெண்ட்ல you have to rush things over, எந்த மோமெண்ட்ல you have to be careful with things. Probably is a little more conservative on that scale. I'll agree to that. But அவன மாதிரி ஒரு கேம் கண்டக்டர் நம்ம டீம்ல கிடையாது. That is a skill set you will have to develop from scratch. So he's very indispensable to our team in my opinion. There is a reason அவன கேப்டன்லாம் வைக்கிறாங்க. நம்ம இங்க இருந்து எவ்வளவுதான் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் டீம் நோஸ் அவனோட வேல்யூ. I'll just put it that. Okay. லீட்ஸோட ஓடிகார்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. சூப்பரா ஆடிருமா வந்து 30 மினிட்ஸ். அந்த ஓடிகார்டு தான் நான் எதிர்பார்க்குறேன் கோயிங் ஃபார்வர்ட். ரிஸ்க் எடுக்கலாம்ப்பா. நம்ம எனக்கு தெரிஞ்ச ஃபேன் பேஸ் ஓடிகார்டு கிட்ட எதிர்பார்க்கறது வந்து நீ வந்து 50 பாஸ் போடுறனா 40 பாஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு போடு. ஒரு 10 பாஸ் ரிஸ்க் எடு, மிஸ் பண்ணு பரவாயில்ல, ஆனால் ரிஸ்க் எடு. ஏன்னா ஓடிகார்டோட டேலண்ட்டுக்கு 10 பாஸ் ட்ரை பண்ணானா அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் கனெக்ட் பண்ணுவான் ப்ரோ. ஈவன் இன் இஸ் பேட் டேஸ் ஒரு 3 நாள் கனெக்ட் பண்ணுவான். And சில டைம் he has some brilliant moments. Okay, like அவன் வந்து அந்த க்ளோஸ் கண்ட்ரோலா இருக்கட்டும், லைக் அவன் வந்து I feel like அது he does not do it often. அதுதான் கிரிட்டிசிசம்ல ஓடகார்டுக்கு. The past seasons நம்ம வந்து when we slipped up அந்த டைட்டில் லூஸ் பண்ணதோடைய சீசன்ஸ்ல செகண்ட் ஃபினிஷ் பண்ண 3 இயருமே the key theme வந்து we second half of the seasonல we lose the ball in critical areas, we fail to score. நம்ம இந்த வருஷம் நம்மளோட fundamental change towards that is I will not let the opponent score and I'm okay with the 1-0 wins. அதுதான் has been the bedrock of our playing philosophy this season. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ours football is the necessity.
நான் அப்படிதான் ரீட் பண்றேன் நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் பிளே இந்த சீசன். ஓபன் பிளே கோல்ஸ் இல்லன்னு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ரைட் ரீசன்ஸ் தான். வி ஸ்டில் டாப் பிரீமியர் லீக்ல வி ஆர் நம்பர் 4 நினைக்கிறேன் ஃபார் ஓபன் பிளே கோல்ஸ் இந்த சீசன். தட் statistic is probably a little skewed. ஏன்னா நம்ம the creating numbers don't agree with that as much as the goal scoring numbers do. But anyway, அந்த choke hold based game, அந்த கேம் தான் இந்த சீசன் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அந்த கேமுக்கு we'll need specific skill set உடைய பிளேயர்ஸ் எல்லாம். So far I think we are on track for finishing with a title at the very minimum, with a major title this year. அதுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆர்னே ஸ்லாட் தானே அந்த பாட்டு தானே பாட போறோம். இங்க ஜர்கன் கிளாப் வந்து பாடினார்ல கடைசியில ஆன்ஃபீல்ட்ல. டுடே ஐ ஃபீல் லிவர்பூல், டுடே ஐ ஃபீல் ஸ்கவுஸ் அந்த மாதிரி இருக்கிறேன் நானு. பட் so in fact Liverpool they need this game more than we want them to win. No 100% top 4 bro, like yes 5 places is not guaranteed actually, like it's not guaranteed 100%. Yet so I think top 4 கண்டிப்பா அவனுங்க ஆடுவானுங்க and அவனுங்க டீசன்ட் ஃபார்ம்ல இருக்கறானுங்க actually. நம்ம என்ன ரெண்டாவது கோல் பத்தி பேசிட்டோமா இல்ல பேசலையா? நம்ம நல்ல கோல்ல நல்ல ஃபினிஷ், அப்படியே ஆஃப் பேலன்ஸ்ல லைட்டா இருந்த மாதிரி இருந்தது, பட் நல்ல ஃபினிஷ் ஆக்சுவலா அண்டர் த கீப்பர். மூணாவது கோல் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. மூணாவது கோல் நல்ல என்ன சொல்றது, நான் பயந்துட்டேன், டே நீ பாஸ் போடுவியா பாஸ் போட மாட்டியா இல்லை லெஃப்ட் ஃபுட்ல ஏதோ ட்ரை பண்ண போறியா, பட் நல்ல வேலை போட்டான் மார்டினெல்லியோடைய. ஐ திங்க் அவனும் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆனான்னு நினைக்கிறேன், பட் he was aware of exactly where Gyökeres was. ஒரு half a second முன்னாடி பாஸ் பண்ணிருந்தா Gyökeres would have been offside. அந்த டிஃபெண்டர் போய் மார்டினெல்லி ரேப் பண்ண பிறகு மார்டினெல்லி ஃபவுண்ட் Gyökeres, which I think previous season மார்டினெல்லில இருந்து ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸ் இந்த சீசன். அவன் வந்து he is looking head up, looking for other things. He's not just trying to road runner மாதிரி ஓடிக்கிட்டே இல்லாம கோயோட்டி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் என்ன நடக்குது அப்படின்னு. That part is what resulted in the goal. In the season வந்து Martinelli has only played UCL and cup games. ரொம்ப சீப்பா சொல்றேன் only UCL அப்படின்னு. But UCL and cup gamesல the games he has started நம்ம அவனோட இம்பாக்ட் பாக்குறோம். எனக்கு வந்து இந்த ஸ்குவாட்ல மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் பிளேயர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்துச்சுன்னா that is Martinelli this season for me. Okay. ஆமா, நாங்க போன வாரமா தான் ப்ரோ சொல்லியிருப்போம், மார்டினெல்லிக்கு நான் கொடி தூக்காத நாளே இல்லை ப்ரோ. நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன், அவனுக்குள்ளார ஒரு சென்டர் ஃபார்வர்டு பிளேயர் இருக்கான் ப்ரோ, ஒரு ஆர்க் இருக்கு. அதை ஏன் நம்ம ஒரு அலெக்சிஸ் சாnchez எப்படி வெங்கர் தாத்தா தூக்கி நம்பர் 9 போட்டு ஆடுறாரோ அந்த ஜெனட்டிக்ஸ் இருக்குப்பா மார்டினெல்லி கிட்ட. அது ஏன் நம்ம ட்ரையே பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்றது எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. அந்த ரன்னிங் ரேஸ் மார்டினெல்லி ஓட ஆரம்பிச்சானா பிரெட் அண்ட் பட்டர் அவனுக்கு. நோபடி கேச்சஸ் ஒன்ஸ் ரன்னிங் ரேஸ். அதே மாதிரி அவன் சென்ட்ரலில் நேற்றி பாலை ரிசீவ் பண்ணி திரும்பிட்டானா ரைஸுக்கு ஒரு அவுட் சைட் ஆஃப் த பூட்ல ஒரு பாஸ் ட்ரை பண்ணியிருப்பான். அதெல்லாம் நம்ம மிட்ஃபீல்டர்ஸே ட்ரை பண்ண மாட்டானுங்க. அதெல்லாம் அவன் இந்த இன்டர்ல ஒரு பாஸ் போட்டான் அவுட் சைட் தி ஃபுட் டு Gyökeres. சோ ஆக்சுவலி நானும் ஒத்துக்கிறேன், நானும் வந்து நிறைய பாத்துக்கிறேன் இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ற மாதிரி. இதே ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் போட்டிருந்தா வந்து நம்ம ஆளுங்க வந்து அவள்தான் வேற மாதிரி பேசியிருப்பானுங்க. பட் யா மார்டினெல்லி இஸ் ஆக்சுவலி பிளேயிங், ஹி இஸ் இம்ப்ரூவ்ட் a lot நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, அதே மாதிரி அவன் சென்டர்ல பால் ரிசீவ் பண்ணி திரும்பிட்டானா ஓட்டம் கட்டிடுவாங்க மார்டினெல்லி. அவன் அதெல்லாம் ஒரு தனி ரகம் ப்ரோ. அதெல்லாம் எவ்வளவு பெரிய டிஃபெண்டரா இருந்தாலும் ஒருத்தன் ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்தானா பயப்படுவானுங்க ப்ரோ. பிளஸ் அவன் சென்டர்ல ஓடி வந்தானா ரெண்டு சைடும் கட் பண்ணலாம், அந்த சைடும் போகலாம் சைடும் போகலாம். ஸோ நிறைய அந்த அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் 70-75 மினிட்ஸ்ல யாராவது இந்த மாதிரி கொண்டு வந்து டயர்ட் லெக்ஸோட. ஆமா, பிளஸ் அவன் ரைட் சைடுல நல்லா ஆடுறான் ப்ரோ, லெஃப்டோட நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அவன் ரைட் சைட்ல இருந்து ஆடுறது. எனக்கு தெரிஞ்சு பாஸ் கூட அவன் வந்து கரெக்டா எனக்கு தெரிஞ்சு அவன் மைண்ட்ல ஷாட் எடுக்கணும் தான் ப்ரோ போனான். அந்த இடத்துல ஒரு பேட் டச் எடுத்துருவான், சரி நம்ம இங்க இருந்து ஷாட் எடுத்தா போயிடுவோம், நம்ம பாஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் போட்டான். நல்லதுதான், அவன் ரெகக்னைஸ் பண்ணி போட்டான். ஸோ Gyökeresக்கு நல்ல ஒரு அது ஸ்ட்ரைக்கரு இந்த மாதிரி ஓசி கோல் போடுறது ரொம்ப நல்ல விஷயம். அவன் அதான் சொல்லியிருந்தான் ஆக்சுவலா சிபிஎஸ்ல ஐ லைக் ஸ்கோரிங் டேப்பின்ஸ் சொல்லியிருந்தான் Gyökeres. So it doesn't matter who cares as long as you are in the right place right time.
ஒரு என்ன ரூட் வேன் ராய் மாதிரி இன்சைட் த பாக்ஸ் உனக்கு ஃபினிஷ் பண்ண முடிஞ்ச மாதிரி யா ஃபேர் அண்ட் ஸ்கொயர் அவ்வளோதான். ஆமாம், நல்ல நல்ல கோலு. ஆக்சுவலி நம்ம அந்த லாஸ்ட் 6 மினிட்ஸில் மார்டினெல்லி மட்டுமே ஒரு 2 கோல் போட்டிருக்கலாம். அதுக்கு அடுத்து நல்ல டச் எடுத்து அவர் போவானே. ஆமாம், ஒரு இடத்துல 2 பேரை படுக்க போடுவான், படுக்க போட்டு 360 ரூலெட்லாம் ட்ரை பண்ணியிருப்பான் நம்ம ஆளு. இன்னொரு இடத்துல ஒரு ஷாட் ஒன்று எடுத்திருப்பான் ரைட் சைட்ல இருந்து. நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. மார்டினெல்லி ஆஃப் த பெஞ்சு, நம்ம அரவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி ஹி ஹஸ் பீன் த மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் அட்டாக்கர் நம்ம டீமில். ப்ளஸ் மார்டினெல்லிக்கு பதிலாக கார்டன் டீனெல்லாம் கொண்டு வந்தால் ஆனால் கொந்தளிச்சிரும் ப்ரோ. நான்லாம் இல்ல வாய்ப்பே இல்லை. We need a massive upgrade. அதுதான் நான் சொல்றேன்ல. God, Garden at 40 million for Martinelli na club ஏறிங்கடா. ஆமா, எக்ஸாக்ட்லி ப்ரோ. அந்த டீம்ல தான் நல்லா இருக்கேன். கார்டனே வர கார்டன் ரெட் சோக்கா போட்டு எமிரேட்ஸ் நானா மடுவக்கே எனக்கு எப்படின்னா ஒரு விங்கரை கொண்டு வந்தானா வி ஷுட் பிரிங் அ வெரி யங் ஹைலி ரேட்டட் பொட்டென்ஷியல் விங்கர் மாதிரி ஏதோ கொண்டு வரணும். ஒரு ஹூஸ் ரஃப் அரவுண்ட் தி எட்ஜஸ், ஹூ அன்பிரடிக்டபிளா அந்த மாதிரி யாராவது பிரேசில்லேருந்து ஏதாவது கூட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் மெயின் சைனிங் அடுத்த சீசன் அடுத்த சம்மர்லாம் ஐ திங்க் ஹேஸ் டு பி சென்டர் மிட் ப்ரோ. வி நீட் another solid center midfielder actually. Because we are very lightweight in center midfield, to be honest. அது எனக்கு தெரியல going forward where MLS will play எனக்கு தெரியாது. But I don't know. I think we need a center mid. அது அந்த மாதிரி center midனா இப்போ திரும்பி வரும் ஈத்தன் வானியரி தானே ஒரு center mid தான் நான் பார்க்கிறேன். இல்ல அவன் more attacking mid I classify him. So அதனால தான் சொல்றேன். 6/8 அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். எஸ் ஈத்தன்லாம் ப்ரோ டெஃபினெட்லி ஹி ஹாஸ் டு கம் பேக். பிகாஸ் அவனும் ரொம்ப அன்பிரடிக்டபிளான பிளேயர். ஹீ கேன் டூ திங்ஸ் விச் ஐ திங்க் நோ ஒன் இன் தி ஸ்குவாட் கேன் டூ ஆக்சுவலி இன் டர்ம்ஸ் ஆஃப் டேக்கிங் ஷாட்ஸ் அவுட் சைட் த பாக்ஸ். இங்கங்க லைக் அவன் பயங்கர அன்பிரடிக்டபிளான பிளேயர். பட் எனிவே அதுதான். பட் அதான் செகண்ட் அண்ட் தேர்ட் கோல்ஸ் விக்டர் கியோகரேஸ் தூங்கினே வந்து நம்ம ஆள் மாஸ்க் காமிச்சான் ஆன் த ஃப்ளோர். ஸோ யா கிரேட் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமா ஐ டோன்ட் திங்க் தேர் வாஸ் எனி த்ரெட்ஸ் ஆர் எனிதிங். 3-0 போனதுக்கப்புறமா வந்து வி குட் ஹவ் ஸ்கோர்ட். எங்கடா 4th 5th அடிப்போமா தான் நான் யோசிச்சேன். பட் யா ஐ டோன்ட் திங்க் எனிதிங். எனக்கு எதுவுமே ஆட் பண்றதுக்கு இல்லை. நீங்க ஏதோ இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடும். 2-0 வந்த பிறகு நம்ம நல்லா தான் ப்ரோ ஆடணும். 2-0 வந்த பிறகு கண்ட்ரோல் வந்துருச்சு. எல்லாருமே கொஞ்சம் எசேக்கெல்லாம் ஒரு ஷாட் எடுத்திருப்பான், 2-3 ஷாட் எடுத்திருப்பான். ஆமா கரெக்ட். ஆமா, ஸோ நல்லா ஆடணும். ஓவராலா எமிரேட்ஸோட அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு நேத்தி. செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருந்தது ஹேமந்த் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக்லஸ்டர் மாதிரி இருந்தது. ஐ திங்க் கோல் அச்சகரமா ஐ தாட் வாஸ் லிட்டில் பெட்டர். செகண்ட் ஹாஃப் வாஸ் மச் பெட்டர் ஓவரால். இங்க தான் எனக்கு வந்து எமிரேட்ஸ் கிரௌடோட கொஞ்சம் கிரிட்டிசிசம் இருக்கு. என்னன்னா ஐ திங்க் நம்ம ஒரு டைட்டில் சேஸ் பண்றோம், பிளேயர்ஸ் ஆல்சோ ஆர் நர்வஸ். ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஆஃப் லிட்டில் மோர் ஸ்ட்ராங்கர் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு T4 மாதிரிலாம் எடுத்துட்டு வந்தா T4 ப்ரோ எல்லா கேம் T4 எத்தனை வர முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா I think the crowd can be more vocal, more like they try to urge the team more ன்னு தான் சொல்றேன். Because we are chasing, we are almost there. Do you think it is நீ வந்து உன்னுடைய லைன் ஆஃப் பிசினஸ் இது, do you think the engineering of Emirates Stadium வந்து அந்த நாய்ஸை கொஞ்சம் டைல்யூட் பண்ணுதுன்னு? It's not engineering aspect, it's a psychological aspect. Psychologically வந்து I think the fans also என்ன நினைக்கிறேன்னா அவனுங்களுக்கும் they are scared to be where they are in the situation they are. They are scared they are losing whereas they should be looking forward to winning. அதுதான் நான் சொல்ல வரேன். Yes, I agree. ஆனா நேற்று கொஞ்சம் பெட்டரா தான் ப்ரோ இருந்துச்சு மிச்ச மேட்சஸ் கம்பேர் பண்ணும்போது. நேற்று எனக்கு டிவியில பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா சவுண்டு கேட்டு பாடிட்டே இருந்தோம் நம்ம. நல்ல கொஞ்சம் ட்ரம்ஸு சவுண்டு அதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா யுனைடெட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருந்துச்சு ப்ரோ வைப். ஸோ ஐ திங்க் அதுக்கு பதிவு பண்ணணும்னு நினச்சேன் நான். ஓகே யா பிகாஸ் யூஸ்வலாக நம்ம அவே ஃபேன்ஸ் ஆர் கிரேட். எப்பயுமே அவே ஃபேன்ஸ் வந்து யூல் ஹியர் இந்த ஸ்டேடியம் ஆக்சுவலாக எந்த ஸ்டேடியமாக இருந்தாலும். ஸோ அதனால தான். ஆமாம்
ஓகே, பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். டேவிட் ராயா, I'll give it to அரவிந்த். டேவிட் ராயா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பால் லைட் அவன் விட்டான் ப்ரோ அந்த பாலை. நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க, இட்ஸ் நாட் பிசிக்கல் கான்டாக்ட், நத்திங். அவன் பால் விட்டான் அந்த சிச்சுவேஷன்ல. நல்ல வேலை பிராபி அதான் நாட் ஆஃப் டார்கெட்ல அச்சான். அண்ட் காய் ஹாவர்ட்ஸ் ரிகார்ட்லெஸ் அவன் வந்து கரெக்டா அந்த பொசிஷன்ல அந்த அவேர்னஸ். அண்ட் ரெண்டாவது எஸ் அந்த கிளியரன்ஸ் ஃப்ரீ கிக் அதுவும் ஸோ யா இது ரெண்டே மைண்ட்ல வச்சு, அது தவிர ஐ திங்க் ஹி மேட் குட் சேவ்ஸ், டிஸ்ட்ரிபியூஷனும் சூப்பரா இருந்தது. யா ஸோ ட்ராசார்டுக்கு ஒரு சூப்பர் பால் போட்டான். ஹீஸ் குட், பட் அப்பப்போ வந்து கொஞ்சம் மூமெண்ட்ஸ் நம்ம ஆளுக்கு இருக்குது. ஸோ யா டேவிட் ராயா நீங்களே எடுத்துக்கோங்க. 7 clean sheet. Yeah, home clean sheet. ஒரு பெர்ஃபெக்ட் கேமா ஒரு 8.5 கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, முதல்ல எனக்கு அவனுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல, அவனோட வேலையே இருக்காது. பட் நேத்து அவனே தலையில மண்ணு வாரி போட்டுக்கிற மாதிரி குறைச்சு விட்டுட்டான். I think it was a very neat game. Distribution was good. பண்ண வேண்டிய சேவ் பண்ணிட்டான். கிளீஷியஸ் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கங்க. 7 வந்துட்டேன். ஓகே ஓகே ஹேமந்த் ப்ரோ, உங்களுக்கு டிம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் தான் ரொம்ப கவலையாக இருந்தீங்க டிம்பர் பற்றி. எதுக்கு வந்து பென் ஒயிட் வந்து ஆட மாட்டேன்றான்னு நினச்சின்னு இருக்கிறீங்க? ஆக்சுவலாக எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் ப்ரோ எனக்கும் தெரியல. பென் ஒயிட்லாம் நம்பி இறக்கலாம் ப்ரோ. சண்டர்லாண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சு பிக் 6 டீமை தவிர்த்து நம்ம வந்து பிக் 6 டீம் கூட இறக்கலாம். இந்த மாதிரி டீம்ஸ் எஸ்பெஷலி எமிரேட்ஸில் நம்ம பென் ஒயிட்டை நம்பி இறக்கலாம் ப்ரோ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் மேபி டிம்பர் வந்து ஷார்ட்டே விட மாட்டானா, பென் ஒயிட் ஒரு 2-3 ஷாட் விடலாம். ஆனால் அதை மேனேஜ் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து சலிபாவுக்கும் ரயாக்கும் இருக்குது. ஸோ அட்டாக்ல ஆஃபர் சம்திங்ல இந்த டாப் ஹாஃப் ஆஃப் தி பிட்ச்ல அவன் மடிவைக்கும் ஸ்பேஸ் ஓபன் பண்ணுவான், எஸ்பெஷலி வித் ஓவர்லாப்பிங் ரன்ஸ் ப்ளஸ் பால்ல லாங் பால்ஸ் அக்யூரேட்டாக அடிப்பான். கொஞ்சம் நல்ல ஒரு கிராஸ் கேரக்டர். ஆமாம், நல்ல ஒரு இது காமிப்பான், ஸ்கில் காமிப்பான் பால்ல பென் ஒயிட். ஸோ அதான் அடுத்த ஹோப்ஃபுல்லி வீகனோட டெஃபினட்டாக ஆடுவான். ஆனால் லீக்ல அதான் பிரென்ஃபோர்டோட ஆடுவானா அப்படின்றது தெரியல. ஸோ பார்ப்போம் அது என்ன பண்ணுறாங்கன்னு. டிம்பர்ஸா நம்ம அரவிந்த் சொன்ன சாலிட் 7 ப்ரோ. டிம்பர்லாம் வந்து அதான் ப்ரோ, அந்த பாரை செட் பண்ண அந்த பாரு கீழே அவ்வளோவா வரைய மாட்டான். டிம்பருக்கு எப்போ திரும்ப நம்ம ஆகும், டி பாக்ஸில் போய் டிம்பரை நம்ம ஷார்ட் எடு, சான்ஸ் கிரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம தான் டிம்பரை நம்ம கழுவி ஊற்றுமே தவிர, இந்த மாதிரி அவன் டி பாக்ஸுக்கு வெளில ஆனானா டிம்பர் வந்து ப்ராப்ளமே கிடையாது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நேத்தி. அதான் அந்த சைடில் நல்லாவே அவன் மேனேஜ் பண்ணிட்டான். யா கரெக்ட். டிம்பர் வந்து சில சுச்சுவேஷன்ஸில் சூப்பராக 360லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கட்சியில் வந்து ஃபைனல் டச் தான் வந்து விட்டுறான் அவன். ஆக்சுவலாக எதர் இட்ஸ் அ ஷார்ட் ஆர் அ பாஸ் ஏதோ ஒன்று, அது வந்து ஒரு நாள் பாருங்களேன் ஏதோ எங்கேயோ சொருவு போகிறான் லிட்ரலாக, டாப் லெஃப்ட் டாப் ரைட்டுன்னு. பட் யா லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். வில்லியம் சலீபா கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில், பட் நல்லா ஆடினா செகண்ட் ஹாஃபில். அரவிந்த் ப்ரோ, சலீபா அந்த எல்லோ கார்டு தான் இதுவா இருந்துச்சு. ஐ திங்க் அவனுமே இதுவா ஷாக் ஆகலாம் நினைக்கிறேன். என்னடா எல்லாமே என்னையே டார்கெட் பண்றீங்க எல்லாத்துலயும் அப்படின்னு. பட் அந்த எல்லோ கார்டுக்கு அப்புறம் கூட பண்ணலாம். அந்த எல்லோ கார்டுக்கு அவன் அப்படியே போனான். He knew it was warranted. அதுக்கப்புறம் he played very well. லைக் எல்லோ கார்டுல இருந்த ஒருத்தன் எப்படி எல்லாம் கமிட் பண்ணக்கூடாது அதெல்லாம் எங்கேஜ் தான் இருந்தான். அண்ட் கிரெடிட் டு டிம்பர் as well. ஏன்னா டிம்பர் ரெகக்னைஸ் த சிச்சுவேஷன், நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ண வந்தான். Both Timber and Zubimendi will come to help a lot. And the aspect on it saved him a little bit. But other than the yellow card, he had a pretty good game. நிறைய இடத்துல கிளியர் பண்ண வேண்டிய பால்ஸை கிளியர் பண்ணி ராபி நல்லா ஹோல்ட் அப் பண்ணி give him 7.5. ஓகே, கேப்ரியல் நான் எடுத்துக்கிறேன். நேத்தி தான் கேப்டன் அவன். அண்ட் ஒரு நல்ல he was our best defender pretty much, and he has been our best defender for most of the season along with Jurien Timber. So அந்த மாதிரி பேக் லைனில், ஆல்தோ ஐ மீன் நாட் சேயிங் தட் மற்ற டிஃபெண்டர்ஸ்லாம் நல்லா ஆடலன்னு சொல்ல, ஐ திங்க் இவனுங்களோட லெவல் இந்த மோமெண்ட்டில் வந்து வேற லெவலில் இருக்கிறானுங்க. ஸோ யா, கேப்ரியல் வாஸ் ரியலி குட். ஈவன் தோ வந்து ஒரு சூப்பரான சென்டர் ஃபார்வர்ட் இன் பிரையன் பாபி வந்து நிறையா வந்து டிஃபிகல்ட் மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தான் கேப்ரியலுக்கு அண்ட் சலீபாக்கு, பட் தே கேம் அவுட் ஆன் டாப். ஸோ அதான் கேப்ரியலுக்கு வந்து ஐ வில் கிவ் him an 8 ஃபார் கேப்ரியல்.
அடுத்தது வந்து மார்டின் சூபிமெண்டி, அரவிந்த் ப்ரோ, சூப்பர் கோல். அவன் தான் வந்து டெட்லாக்கை பிரேக் பண்ணிக்கிறான். அவன் வந்து நிறையா கேம்ஸில் வந்து அவன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கோல்ஸும் அடிச்சுக்கிறான். வில்லாவோட இம்பார்ட்டண்ட்டான கோல் அடிச்சுக்கிறான், நிறைய ஃபர்ஸ்ட் கோல்ஸ் அடிச்சுக்கிறான். அண்ட் யூனோ வாட், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சைனிங் வந்து நிறைய பேர் ஐ டோன்ட் கேர் அபவுட், ஐ மீன் மீடியா வந்து சொல்லாதது நல்லது தான், பட் ஐ திங்க் ஹீ இஸ் ஆக்சுவலி ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல் மேன். லைக் ஆஸ் அ நம்பர் 6 நிறைய பேர் நாட் டாக்கிங் இனஃப் அபவுட் ஹிம் தான் எனக்கு தோணுது. எல்லா கேம் பாரிங் தட் யுனைடெட் கேம், எல்லா கேம் வந்து ஹி இஸ் பின் ரியலி குட். Probably one other game, இது ஞாபகம் இல்லை, பட் one other gameல he will have a defensive error. He has the most number of defensive errors leading to goal by any player this season, by any Arsenal player in the last 3 seasons. இதெல்லாம் கேவலமான ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கான். பட் அந்த ரெக்கார்ட்லாம் வச்சுமே அவன் எவ்வளவு ஒரு இன்டிஸ்பென்சபிள் டு திஸ் டீம் அப்படின்றது வந்து அவனோட கேமை வந்து ஃபுல்லா ஒரு கிரே அண்ட் எவர் பார்த்தா தான் தெரியும். He's the glue to everything that happens நம்ம டீம்ல. At that point I think Zubimendi was very good. And the goal கூட the technique for that finish, yapa marinate ridiculous. Toni Kroos very அச்சான் சீரியஸா. very clean game, very beautiful game. Defensive midfielder என்ன பண்ணணுமோ அது attacking midfielder அப்பப்போ மாறி பண்ண இது எல்லாமே 8.5 on 10. ஃபேர். ஹேமந்த் ப்ரோ, ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் ஃபென்டாஸ்டிக் கேம் ப்ரோ. ரைஸ் நேத்தி ரைஸ் வந்து இந்த தமிழ் படத்துலலாம் வில்லனை ஹீரோ சேஸ் பண்ணிட்டு போவான், வில்லன் ஓடிடுவான், ஹீரோ வேற ஒரு சந்தில போய் பிடிப்பான் தெரியுமா, அந்த மாதிரி பண்ணிட்டு ரைஸ். சண்டர்லாண்ட் இங்கதான் பாஸ் போறானுங்க அப்படின்றது ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கணிச்சிடுறான் நேத்தி. ஸோ அந்த ஸ்பேஸை சூப்பரா டிஃபெண்ட் பண்ணியிருப்பான் ரைஸ். அந்த ஷாட்டுமே நல்லா எடுத்திருப்பான். நல்லா ஃபென்டாஸ்டிக் கேம் ப்ரோ. அந்த நம்ம லாஸ்ட் அந்த 2-0 அப்புறமா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி சிட் பேக் பண்ணி கொஞ்சம் லெத்தார்ஜி ஆடுவோம். அப்போ கூட ரைஸ் தான் கத்திக்கிட்டு இருப்பான் எல்லாரையும், டே ஏறி ஆடுங்கடா, மந்தமா உட்காந்துன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் தான் கத்திக்கிட்டு இருப்பான். நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸு. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் ஆடும்போது தான் ரைஸோட பெஸ்ட்டு வருது ப்ரோ. நம்ம பாலை வந்து 60% 70% வச்சுக்கிட்டு ரைஸ் கோ டு ரைட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ரிசீவ் த பால் இன் ஹாஃப் டர்ன் அப்படி இப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிடுறான். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கயாட்டிக்காக இருக்கும் போது அந்த ஸ்பேஸை டிஃபெண்ட் பண்ணு, அந்த டெரிட்டரியை டிஃபெண்ட் பண்ணு அப்படின்னா ரைஸ் அந்த வீரம்ல அஜித் சொல்ற மாதிரி தான், என்ன தாண்டி போயிட்டுங்களா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துடுறான்ப்பா டக்குன்னு. ஸோ நல்ல இது கண்டிப்பா. நம்ம வந்து ரைஸை பின்னாடி போட்டு ஜூபிமெண்டியை மேலே ஏறி ஆட விடுறது பெட்டர் ப்ரோ. அவனுக்கு அந்த சென்ஸ் நல்லா இருக்கு ஜூபிமெண்டி ரைஸை பாக்ஸ் அட்டாக் பண்றதுல. ஆனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரைஸ். எனக்கு நிறைய பேர் மேன் ஆஃப் த மேட்ச் அவனுக்கு கொடுக்குறாங்க. ஏன் பர்சனல் மேன் ஆஃப் த மேட்ச் ரைஸ் கிடையாது, அது ஃபியூச்சர்ல வரும், நம்ம அந்த பேர் வரும்போது பேசுவோம். ஆனா டிசர்விங் தான். அடுத்தது கொடுத்துட்றேன் உங்களுக்கு, கொடுத்துட்றேன் ட்ராசார்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் என்ன கேம் பண்ணி ட்ரோசார்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் தான் எடுத்துக்கிட்டான் இது கிரியேட்டிவிட்டியில. பந்தை என்கிட்ட கொடுங்க நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ட்ரோசார்டு தான் அந்த கிரியேட்டிவிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டான். எவ்வளோ பாஸ் ட்ரை பண்ணியிருப்பான், அட்லீஸ்ட் ஒரு 10 பாஸ் போட்டிருப்பான் ப்ரோ ட்ரோசார்டு நேத்தி. அதில் ஃபுல் கிரெடிட் டு ட்ரோசார்டு தான். கடைசி நான் கால் பிடிச்சப்ப எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுப்பா, ஐயோ இன்னும் நான் காலை பிடிச்சிட்டான் ஃபுல்லி நத்திங் சீரியஸ்ன்னு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ ட்ரோசார்டு நேத்தி. ஒரு நம்ம நேற்று ரைட் சைடுக்கு மடுவேக்கே பாலே தொடலன்னு நினைக்கிறேன். நேற்று பந்து ஃபுல்லாகவே ட்ரோசார்டு கால் தான் நின்றுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவன் ஆட்டத்தை ரன் பண்ணியிருப்பான்ப்பா. ஒரு ஹவர்ட்ஸுக்கெலாம் ஒரு பாஸ் போட்டிருப்பான், லெஃப்டில் ஒரு சிப் பால் மாதிரி போட்டிருப்பான், போய் ஹவர்ட்ஸ் காலில் உட்காரோம். நல்ல கேம் பா நேற்று ட்ரோசார்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீ டிசர்வ் தட் அசிஸ்ட் தான் அந்த ஜுபிமெண்டி கோலுக்கு. அது சொல்லலாம், நம்ம ஒரு ஓசி அசிஸ்ட்னு சொல்லலாம், ஏன்னா ஃபினிஷ் இஸ் வே பெட்டர். ஆனால் வந்து அவன் பர்ஃபார்மன்ஸுக்கு செகண்ட் கோலுக்கையும் ஹவர்ட்ஸ் அவன் தான் பிரித்து விட்ருப்பான். நல்ல கேம்ப்பா ட்ரோசார்டு. ஸோ ஐ திங்க்
8 இஸ் ஃபேர் தான். ஐ திங்க் ட்ராசார்ட் வந்து லியாண்டோ ட்ராசார்ட் வந்து நிறைய பேர் ஒரு ரேப்பர் எந்த பாட்டுன்னு தெரியல, when my haters turn into my fans அந்த மாதிரி வந்து he has created all of his people who have doubted him போன சீசன். எஸ்பெஷலி ஈவன் அருண் ப்ரோவே சொல்லியிருப்பாரு இந்த சீசன்லாம் வந்து ட்ராசார்ட்லாம் வந்து நான் வந்து எந்த குறையோ சொல்ல மாட்டேன், he's been on totally different level and rightly so. He's been so good, man. அவன் வந்து நம்மளோட he's been way better than Saka, let's be honest, in the seasonல. way better. Yeah, he's been attacking wise சொல்றேன் at least. So yeah, just brilliant player. And என்ன தெரியல, all the women also like Trossard, you know. So in general, even my wife likes Trossard, Anne Hathaway Trossard, all the women celebrities love Trossard. I don't know what it is. This guy has some ஏதோ ஒரு சாஸ் வச்சுக்கிறான் இவன், ஏதோ ஒரு ஸ்பெஷல் சாஸ், எனக்கு தெரியல வாட் இட் இஸ், பட் யா இஸ் a phenomenal player and we're very happy to have him. And hopefully அந்த இன்ஜுரி வந்து ஜஸ்ட் யூனோ நாக் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. கேப்ரியல் மார்டினெல்லி டே ஓடுறா டே பிரென்ஃபோர்டோட ஆடுன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து காய் ஹாவர்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஐ தாட் அகெயின் ப்ரோ சூப்பர் கேம் ப்ரோ. லைக் ஒரு நம்பர் 10 ஆடுறதுக்கு ஒரு நம்பர் 10 நான் வந்து ஓசில் மாதிரி நீ பாஸ் போடணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. நீ ஸ்பேஸில் ஒண்டி போடு பாஸு. நீ கரெக்டான சுச்சுவேஷன்ஸில் ஒரு டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருந்தால் போதும். அண்ட் அதுதான் ப்ரோ கரெக்டாக பண்ணால் அவன் லிட்டரலாக அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கோல் ஆல்மோஸ்ட் அச்சா. நான் கோல்னு நினச்சிட்டேன், நான் எந்திரிச்சிட்டேன் ஆக்சுவலாக சோஃபாலேருந்து. யா அண்ட் காய் ஹாவர்ட்ஸ் வந்து சூப்பர் அண்ட் குட் அசிஸ்ட் ஆல்சோ டு கியோகரிஸ். And yeah, I'll give Kai Havertz 8 actually. ஏன்னா அவன் வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்ததுக்கப்புறமா he's been playing really well, so I'll give him an 8. Noni Madueke, Arvind? Average game. இந்த போன கேம் லீட்ஸ்க்கு அப்புறம் in game I thought that was his goal. Glad common sense prevailed after the fact. அந்த கேமுக்கு அப்புறம் எஸ்பெஷலி ஒரு கன்சிடரபிள் ரன் ஆஃப் ஸ்டார்ட்ஸ், ஒரு 2-3 ஸ்டார்ட்ஸ் ட்ராட் அவனுக்கு கிடைக்கும் சாக்கா இன்ஜுரினால அப்படின்னு நினைச்சப்போ சான்ஸ் எடுத்துக்குவான்னு நினைச்சேன். பட் திஸ் கேம் வாஸ் நாட் தட். இந்த கேம் வந்து ஒரு குப்பை கேமா இருந்துச்சு. அபார்ட் ஃப்ரம் தட் சிங்கிள் மொமெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கோல் அவன் பெருசா இம்பாக்ட் பண்ணல. செட் பீஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இல்ல. ஒரு கிராஸ் போட்டான், ஒரு ஓன் கோல் போயிருக்கும். அதுதான் நல்ல கிராஸ் கேம்ல ஆக்சுவலா. ஆமா. But other than that, it was an average game. So win பண்ணோம், பட் ஃபுல்லா விளையாடல. வின் பண்ணிருந்தா ஃபுல்லா விளையாடி இருந்தா 7 கொடுத்திருப்பேன். 6.5. ஓகே. ஜேசஸ் ஹேமந்த் ப்ரோ. ஜேசஸ் வந்து அந்த ஆஃப் சைடுக்காகவே நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்க போறேன். நான் 6 மதிப்பெண்கள் தான் ஜேசஸுக்கு. ஜேசஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றான் ப்ரோ. ஐ திங்க் அவன் உடம்புல வந்து 30 நிமிஷத்துக்கு தான் தெம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜேசஸோட ஸ்ட்ரென்த் என்ன ப்ரோ சொல்லுவோம், அவன் வந்து ஒரு பிட்புல் மாதிரி ப்ரெஸ் பண்ணுவான். இப்போலாம் ஜேசஸ்க்கு ப்ரெஸ்ஸே வரமாட்டேங்குதுப்பா, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எனக்குலாம் ஜேசஸ் ரொம்ப பிடிக்கும். அவன் மைண்டு நினைக்குது, பாடி ஆனால் வந்து வேணாம் நம்மளால முடியாது அப்படின்றது அவனுக்கு தெரியுது. ஆனாலுமே அதான் அந்த டச்சு அதெல்லாம் ஜேசஸ் விட்டு போகவே இல்லை. அவன் அந்த வித்துல இருப்பான், ஒரு பாஸ் இடுப்புக்கு வரும், இடுப்புல கண்ட்ரோல் பண்ணுவான்ப்பா ஜேசஸ். அது செம்ம கண்ட்ரோல் பண்ணிருப்பான்ப்பா ஜேசஸ். அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்னும் கேம்ல இருக்கு. அவன் ஸ்ட்ரீட் ஃபுட்பாலர் ப்ரோ. அவன் சிம்பிள். அதுதான் அவனோட க்ளோஸ் கண்ட்ரோல் நம்ம எவனுமே வராது ஆக்சுவலா. லிட்டரலா அந்த பிட்ச்ல 2 டீம் சேர்த்து சொல்றேன் நானு, லைக் வாய்ப்பே இல்ல. இஸ் a சாம்பா ஃபுட்பாலர். எக்ஸாக்ட்லி. அவன் வந்து இந்த பெஞ்ச்ல இருந்து வந்து ஆடுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணான்ப்பா. ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். ஒரு ஷாட் ஒன்று அவன் தான் ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட் அடிப்பான் மேட்ச்ல. ஸோ ட்ரை பண்ணியிருப்பான். ஜீசஸ் மார்டினெல்லாம் எஃபர்ட்டுக்கு நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது ப்ரோ. அவனுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. ஸோ சிக்ஸ் கொடுப்பான். ஜேசஸோட ஸ்கில் செட் ஹேமந்த் நீங்க சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் ஒன் நம்ம டீம்ல, நம்ம ஃபுட்சால் பிளேயர். அவன் ஸ்ட்ரீட் ஃபுட்பாலர் கூட இல்ல, அவன் ஃபுட்சால். லைக் இந்த ஃபால்காவோன்னு ஒருத்தர் இருப்பான்ல பிரேசிலுக்கு, அவன் அதே தான். இஸ் a futsal player, simple, but என்னன்னா he is playing on a bigger pitch and more space. So அதான்
யா ஐ திங்க் சி ஜேசஸ் ஐ திங்க் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹாவ் ஃபீலிங் this will be his last 6 months in the club. True. So let's enjoy every moment and hopefully he can give us really good moments, especially அந்த வில்லாவோட அந்த கோல் அச்சான்ல what is sorry for my language but நான்லாம் வந்து I was so happy for him அந்த situation. Color. Yeah. So அந்த மாதிரி நல்ல ஆக்சுவலா தான் ப்ரோ நம்மளோட ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாருமே அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபார்ம்ல இருக்கானுங்க. கரெக்ட். ஒரு கோல் ஸ்கோரிங் ஃபார்ம்ல இருக்கானுங்க. கோல் ஸ்கோரிங் கரெக்ட் அடிக்கிறானுங்க. ஸோ நல்ல விஷயம் தான் அது. கரெக்ட். ஃபைண்டிங் த பேக் ஆஃப் த நெட். நீ வந்து ரொனால்டோ நசாரியோ மாதிரி நீ வந்து 10 பேர் தாண்டி கோல் கீப்பரை கலாய்ச்சி கோல் அடிக்க தேவையில்ல, நீ கோல் ஒண்டி அச்சா போதும் அந்த மாதிரி இருக்கிறானுங்க. ஸோ சப்ஸ்டிடியூட்ஸ் பற்றி பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ் அரவிந்த் ப்ரோ உங்களுக்கு மார்டினெல்லி, ஹேமந்த் ப்ரோ உங்களுக்கு கியோகரேஷ். யார் வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க. Gyökeres, I'll go. I'm sorry, Martinelli. I'll go. Most improved player in my opinion இந்த சீசன். நமக்கு வந்தப்போ ஒரு ஷாட் ஆன் டார்கெட் ஒன்று இருந்துச்சு பியூட்டிஃபுல்லா. ஒரு பால் டு ரைஸ், பால் டு விக்டர், வெயிட்டட் பால் டு விக்டர். அஃப்கோர்ஸ் டிஃபென்சிவ் இம்பாக்ட் அவன் கொடுத்தது. அண்ட் மார்டினெல்லி வந்து இந்த சீசன் வந்து அவனோட வெர்சட்டாலிட்டியும் காட்டியிருக்கான் நிறைய இடத்துல. ஹீஸ் பிளேட் ஆஸ் அ சென்டர் ஃபார்வர்ட் அட் டைம்ஸ், ஹீஸ் பிளேட் as a ரைட் விங்கர் நேத்து, ஹீஸ் பிளேட் as a லெஃப்ட் விங்கர் அட் டைம்ஸ். ஸோ அவனோட வெர்சட்டாலிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டுறான் அந்த சீசன். இன் மை ஐஸ் மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் பிளேயர். நேத்து அவனுடைய எலக்ட்ரிக் ஸ்பார்க்குக்காக 8 on 10 30 minutes. ஓகே ஜாக்கரஸ் எடுத்துக்கிறோம் ப்ரோ. ஜாக்கரஸ் ஹி நீடட் தட் மேன். அவனுக்கு எமிரேட்ஸில் எனக்கு தெரிஞ்சு அவன் பிரீமியர் லீக்ல போட்டதுலேயே பெஸ்ட் கோல் நேத்தி போட்ட கோல் தான் ப்ரோ. நம்ம 1000 சொல்லலாம், அவன் ஆஃப் பேக் அடிக்கிறான். அப்படியா? எனக்கு லீட்ஸ் கோல் தான் ப்ரோ பிடிச்சது, அவனோட முதல் கோல். ஆமா, அது 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 ஓகே. ஏன்னா அது வந்து பால் எடுத்து 2 பேரை தாண்டி உள்ள போயிட்டு கோல் அச்சான்ல. ஐ தாட் தட் வாஸ் மோர் டிஃபிகல்ட். ஆமா இல்ல ப்ரோ, நேத்தி கோல் எனக்கு ஏன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வாங்கினதே அவன் அந்த மாதிரி கோல் போறதுக்கு தான் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. டி பாக்ஸ்குள்ளார நம்ம சொன்னது என்ன ப்ரோ, டி பாக்ஸ்ல நமக்கு பிரசன்ஸ் இருக்க மாட்டேங்குது, ஆர்சனல் இஸ் மிஸ்ஸிங் நம்பர் 9 பாக்ஸ், அதை வாங்கிட்டா எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்றது நம்ம வாங்குறோம். கரெக்ட் கரெக்ட். நல்ல கிரியேட்டிவா ஃபினிஷ் பண்ணிருப்பான் ப்ரோ. அதை நல்ல ஒரு மாதிரி அல்வா எடுக்கிற மாதிரி அப்படியே பாலை ஒரு மாதிரி அந்த தூக்கி விட்டுருப்பான், பந்தை நல்லா தூக்கி விட்டுருப்பான். அதை நல்ல ஃபினிஷு. 8 கொடுப்பான் ப்ரோ. 2 ஷாட் ஆன் டார்கெட், 2 கோல்ஸு. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கான். ஐ திங்க் 2026 நம்ம சொன்ன மாதிரி ஒரு அளவு டீசென்ட் ஃபார்மில் இருக்கான். எஸ்பெஷலி ஆஃப்டர் செல்சி கரபாவோ கப் மேட்ச் கியோகரஸ்க்கு வந்து பால் கன்சிஸ்டண்ட்டாக நெட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அது ஒரு நல்ல விஷயம்தான். பிரென்ஃபோர்ட் அவே அவன் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வி நீட் ஹிம். பிரென்ஃபோர்ட் அவேல வந்து டெஃபினெட்லி நீட் ஹிம். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸு. ப்ரோ நம்ம கேலஃபியோரி பேசவே இல்லை ப்ரோ ரேட்டிங்கில். ஓ கரெக்ட், மறந்துட்டேன்ப்பா, சாரி. கேலஃபியோரி ஹேமந்த் ப்ரோ நீங்களே எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. கேலஃபியோரி நீங்களே எடுத்துக்கோங்க. கேலஃபியோரி பேட் கேம் பானேதி. கொஞ்சம் நம்ம டச் பண்ண அவனை பற்றி ஸ்டார்டிங்கில் நான் மறந்துட்டேன் அவனை. ஆமாம், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணான் பானேதி கேலஃபியோரி. ஆக்சுவலி ஒரு இடத்துல எல்லோ கார்டு வாங்க வேண்டியது, எஸ்கேப் ஆயிருப்பான் எல்லோ கார்டு ஒரு இடத்துல. 6 on 10 கொடுப்பேன். பட் ஆனால் புரியுது, அவன் இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் ப்ரீமியர் லீகில். ஸோ அந்த ரெஸ்டினஸ் இருக்கும். இன்னும் 2-3 மேட்ச் போயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துடுவான் தான் நினைக்கிறேன். கரெக்டு. கேலஃபியரிக்கு சப்ஸ்டிடியூட்டாக வந்தவன் பியரோ ஹென்காப்பியே நான் அவனை எடுத்துக்கிறேன். ஐ தாட் வந்து ஒரு 20 minutes ஆடினா, டீசெண்டாக ஆடினா, நத்திங் கிரேட். அதுக்குள்ளே ஐ திங்க் கேமே ஓரளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐ திங்க் 6 on 10 தான். அகெயின் இப்போ வந்து ஜஸ்ட் டு கிவ் மினிட்ஸ் ஆன் த லெக்ஸ். ஏன்னா இவன் நல்லா ஆடினான், செல்சியோட சூப்பராக ஆடினான் ஆக்சுவலாக. லைக் ஒரு சூப்பரான ஷாட்டோ எடுத்தான் அந்த கேமில் ராபர்ட் சாnchez சேவ் பண்ணதுக்கு. ஸோ ஐ திங்க் வி ஆர் சீயிங் நவ் த பெஸ்ட் ஆஃப் ஹென்காப்பி. நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தானுங்க, என்னடா இவன் 1v1 சிச்சுவேஷன்ஸில் இதர் இட்ஸ் அ ஃபவுல் ஆர் ஹீஸ் கெட்டிங் பீட் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஐ திங்க் ஹீஸ் கெட்டிங் டு ஹிஸ் பெஸ்ட். ஏன்னா அவன் வந்த உடனே ஹி வாஸ் ஆல்சோ இன்ஜர்ட்ல, கிராயின் இன்ஜுரி இருந்ததுல. ஸோ அவனுக்கும் வந்து பெருசாக அசிமுலேஷன்லாம் வந்து பெருசாக இல்லை. ஐ திங்க் அவனோட மெயின் கேம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பர்ஸோட அட் ஹோம், அதுதான் வந்து வாஸ் இஸ் மெயின் கேம். ஆஸ் அ சென்டர் பேக் ஆடினா அந்த கேம், நல்லா ஆடினா அந்த கேமில். ஆல் த ஸ்பர்ஸ் ஒன்றுமே போடுங்களே அந்த கேமில், அது வேறு விஷயம். பட் யா 6 on 10 ஃபார் ஹென்காப்பியே. எஸ்ஏ எடுத்துக்கிறீங்களா ஹேமந்த்? எஸ்ஏ நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ நேத்தி. நல்லா கொஞ்சம் டேரக்டாக இருந்தான்,
ஷாட் எடுத்திருப்பான், ஒரு இடத்துல 2-3 பேர் ட்ரிபிள் பண்ணி மார்டினெல்லியை பிரித்து விட்டுருப்பான் சூப்பராக. நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸு. எனக்கு வந்து ஒரு மேட்ச் ஹவர்ட்ஸ் நம்பர் 9ஆகவும் ஹவர்ட்ஸ் பின்னாடி எஸ்ஏ நம்பர் 10ஆக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. Who knows, விகனோட பாப்போம். Who knows. ஆமா, ஹோம் வராது. ஸோ யூ கேன் என்ன சொல்றது, யூ கேன் அஃபோர்ட் டு டேக் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க், விகன் மாதிரி ஒரு டீம். ஆமா. ட்ரொசார்ட் சப்போஸ் நாக்கோ இல்லை இன்ஜுரியோ அப்படின்னா லெஃப்ட் விங்கில் எஸ்ஏக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தான் நினைக்கிறேன் நான், பிரென்ஃபோர்டோட. ஸோ ஹோப்ஃபுல்லி அவன் கேபிட்டலைஸ் பண்ணணும். ஜென்ரலி எஸ்ஏ இந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து கொஞ்சம் நல்லா ஆடுவான் ஹிஸ்டாரிக்கலி. ஸோ நம்ம அந்த ஒரு பாலர் எஸ்ஏவை பார்ப்போம் அப்படின்றத நம்புகிறேன் நான். நல்ல பர்ஃபார்மன்ஸ். 6 ஸ்டாண்டர்ட் 6 out of 10. ஃபேர் தான். அரவிந்த் ப்ரோ, இது ஒரு கடைசியான பிளேயர் வந்தது வந்து லிட்டரலாக மிச்சி பேட்ச்வாய் வந்து ஒரு வாட்டி ஒரு சப்ஸ்டிடியூட்டாக வருவான் தெரியுமா? அவன் வருவான், உடனே விசில் ஊதிடுவானுங்க. லிட்டரலாக அந்த மாதிரி தான் நம்பால் கடைசி 5 நிமிஷத்துல தான் வந்தான் நார்கார்ட். நான் பெருசாக பார்க்கல அவன் என்ன பண்ணான்னு கூட, ரேட்டிங் கூட என்ன கொடுக்கணும்னு தெரியல. He played Martinelli on for the third goal. அப்படியா? ஓகே. அந்த ஹுக் தான் Martinelli, he will run with that and get the assist for the York goal. வெரி வந்ததுல பெருசா எதுவும் லைக் பண்றதுக்கு தேவை கிடையாது இல்ல, பட் வந்ததுல ஹீஸ் டன் a great job. எனக்கு வந்து the only thing that I wish for him வந்து I wish he gets a little more run of games. அது ஒன்லி ரீசன் அது நடக்கிறது வந்து somebody gets பெரிய இன்ஜுரி நடக்காத வழியா I don't see that happening. பட் அவனுடைய டேலண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் வேஸ்ட் பண்றோமோ அப்படின்னு இந்த மாதிரி வந்து கேமியோ போடும்போது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. Or the games very playful-ஆ இந்த FA கப்ல கடைசியா விளையாடின கேம், that game was really good. காயத்தோட விளையாடின கேம் was really good. இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் அவனுக்கு நம்ம டீம்ல எடுத்துட்டு வரலாம். பட் for what it's worth, அதெல்லாம் நம்ம தாமஸ் பார்ட்டிக்கு ஒரு பேக்கப்பே இல்லாத ஒரு குறைய வந்து ஜூபி மெண்டிக்கு ஒரு பேக்கப், ஏபிள் பாடி பேக்கப் வச்சிருக்கோன்றது I'm able to live with that. கரெக்ட். ப்ளஸ் ஐ திங்க் அடுத்தது 3 பிரீமியர் லீக் கேம்ஸ் வந்து நான் பேசுகிறேன். வி ஹாவ் 3 அவே கேம்ஸ். ஸோ அந்த 3 அவே கேம்ஸில் வந்து நம்ம பார்ப்போமா, ஃபுல் ஷஃப்லிங்கான்னு தெரியல. ஐ திங்க் ஒரு கேம் இருக்குது சண்டே வந்து ஹோமில் ஆடுறது. தட்ஸ் ஒன்லி ஹோம் கேம் வி பிளேயிங். அதுக்கப்புறமா 2 அவே கேம்ஸ் இருக்குது. மேபி அந்த கேமில் தான் கொஞ்சம் ரொட்டேஷன்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் வி நீட் டு சி. ஏன்னா நான் தான் நான் நேற்று வந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தேன். ஐ செட் February, if we do our job until end of February, and City whoever is below 2 and below, அவனுங்களுக்கு ஏதாவது லேக்லெஸ்டர் ரிசல்ட்ஸ் இருந்தால் I think you can start believing like okay, Arsenal ஃபேன்ஸாக இருந்து you can start believing like hey, you know what, I think நிஜமாவே டைட்டில் வந்து நம்ம ஜெயிக்கலாம் இந்த வருஷம். பிகாஸ் இப்போ கூட ஸ்டில் ஏர்லி பாஸ். ஓகே, சிம்பிள் as that. ஐ திங்க் மார்ச் எண்டில் சொல்லிடலாம் நம்மளோட ஃபார்ம் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. பிகாஸ் நம்மளுக்கு நல்ல அந்த எக்ஸ்ட்ரா ரவுண்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸும் இல்லை. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி குட். சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ் ஐ திங்க் அது மார்ச்சில் தான் ஆரம்பிக்கும், அந்த ரவுண்ட் ஆஃப் 16 மிட் மார்ச்சில். ஸோ வில் ஹாவ் டு சி அது எப்படி நடக்குதுன்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆர்சனல் டஸ் இட்ஸ் ஜாப், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்குள்ளே இஃப் வி கேன் கெட் பாயிண்ட்ஸ், we can definitely win the league. So அப்படியே மேனேஜர் 2 பேருமே மேனேஜர் I thought got it spot on. நீங்க சொல்லுங்க எப்படி என்ன நினைச்சீங்க? எனக்கு வந்து வெரி குட் கேம் பை ஆர்டெட்டா. ஸ்டார்டிங்ல வந்து when we saw the intensity that Sunderland showed, அத நம்ம மேட்ச் பண்றதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்த ஒரு மேனேஜரியல் சேஞ்சஸ் நான் பார்த்தேன். we were getting overloaded in the midfield. புஷ் பண்ண ஆரம்பிச்சோம். வெரி போல்ட் 11 பிக் பண்ணது, with Jesus starting and Havertz starting. That was, I think, indicated a little bit. Overall, very, very good game by the manager. I think with the subs and everything. 60 minutes late on the official. Not time for me. Yep. 8 கொடுப்போம் ப்ரோ. எனக்கு ஆட்டோடாக் ஒரே ஒரு கொரோனா இருக்க வேண்டுகோள், நீங்க எப்படி வச்சுக்கலாம். 2-0 லீட் பண்ணிட்டோம்னா ரைஸ் ஜூபில யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு நார்கார்டு உள்ள கொண்டு வரலாம் ப்ரோ. 2-0 யூ திங்க் சோ? ஆமா,
ஏன்னா ஒரு கோல் போச்சுன்னா பிரச்சனை இல்ல ப்ரோ, அதான் எனக்கும் யோசிச்சு நிக்கிறேன். See, I'm just playing devil's advocating, அதனால தான் கேக்குறேன் இந்த இல்ல கேள்வி. இல்ல நீங்க என்ன ஆங்கிள் வரீங்கன்னு தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு நார்கார்ட் நமக்கு வந்து பேட் பர்ஃபார்மன்ஸே போடல ப்ரோ. ஓகே, நல்லா தான் யூ ஆர் ஆடி ரைட். எல்லா கிடைச்ச சான்ஸ் எல்லாமே டிசர்விங்கா யூஸ் பண்ணியிருக்கான் நார்கார்ட். ஸோ நம்ம ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் ஹோம்லயாவது கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன் இது. ஓகே ஏன்னா நம்ம ரைஸ் ஜூபிமெண்டி டிம்பர் எல்லாம் போட்டு புளியிறோம் ப்ரோ, பார்த்தாலே தெரியுது. கரெக்ட் கரெக்ட். வாரம் வாரம் 390 ஆடுறானுங்க அவனுங்க 3 பேரும். ஓகே நம்ம இன்ஜினு அவ்வளவுதான், மசாஜ் ரூம் போனாலும் கால்லாம் வலிக்கு தான் செய்யும். ஆமாம். ஸோ நம்ம வந்து அதை இதுக்கு முன்னாடி ஆச்சு மெரினோவை நம்பி ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தோம் ஆட்டோடா. இப்போ நமக்கு மெரினோன்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ எனக்கு இருக்கிற ஆப்ஷனு எதர் எம்எல்எஸ் ஆர் நார்கார்ட். எம்எல்எஸ் நீ மிட்ஃபீல்ட் ஆடி நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ நீ நார்கார்டை இறக்கு. நம்ம ஸ்டார்ட்லாம் பண்ணணும்னு கூட சொல்ல. 2-0 லீடு போயிட்டா நேத்தி கூட ட்ரொசார்டு காலை பிடிச்சதுனால தான் நார்கார்டு உள்ளே வந்தான். இல்லைனா அது கூட வந்திருக்க மாட்டான் நார்கார்டு. மேட்ச் நம்ம ட்ரொசார்டோட தான் முடிச்சிருப்போம். ஸோ கொஞ்சம் ஏன் அந்த அளவுக்கு நம்ப மாட்டேங்கிறான் நார்கார்டை அப்படின்றது, அதான் வாட் ஆம் ஐ மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது பார்க்கும்போது. ஸோ அதுக்காக ஒரு இது ப்ளஸ் அதே மாதிரி ஒயிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கும் எனக்கு ஒரு காண்ட் இருக்கு ப்ரோ. ஒயிட்டு டிம்பருக்கு ரொம்ப டிம்பர் நல்லா கரும்பு மிஷின்ல பாயிண்ட்ஸ் வேலிட் தான். அந்த கரும்பு மிஷின்ல நம்ம ஆட்கள் மனசாட்சி இல்லாம நமக்கு தெரியும் 2 ரோட்லயும் வந்துச்சுடா ஜூஸ், ஏன்டா 5வது வாட்டி ஓட்டுறேன் 6வது வாட்டி ஓட்டுறோம், அந்த மாதிரி நம்ம ஓட்டுறோம். தயவு செய்து கரெக்ட், இன்னும் கொஞ்சம் போட்டா தோல் தான் வரும் ஜூஸ்ல, அந்த மாதிரி கரும்பு ஜூஸ்ல. கரெக்ட் தான். இல்ல வேலிட் பாயிண்ட்ஸ் தான் நீங்க சொல்றது. யா ஐ திங்க் கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து பிகாஸ் வி நீட் இந்த ஸ்குவாட் தேவைடா, எண்டு வரைக்கும் நம்மளுக்கு தேவைடா ஆட்டட்டா, அந்த மாதிரி தான் நானும் யோசிச்சுன்னுக்கிறேன். ஸோ யா அரவிந்த் என்ன சொல்ல வந்தீங்களா? ரெக்கார்டாது ப்ராபி மேல ப்ராபிஸ் சேலஞ்ச் ஆன் ஜூபிமெண்டி. நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு இப்போ எது ரெட் கார்டுன்னு தெரியல. ஏன்னா கால்வர்ட் லூன் அதுக்கு முந்தின வாரம் அதே தான் பண்ணான். அதே கேம் காலையில வந்து ரொமேரோ பண்ணிக்கிறான். ஸோ இவங்களுக்கு வந்து இன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ்ல ஆக்சுவலி தட்ஸ் அ ரெட் கார்டு. இஃப் யூ ஆஸ்க் மீ 10 years back ஐ டோன்ட் திங்க் அது எல்லோ தான் சொல்லியிருப்பேன் நான். பட் தெரியல ப்ரோ, எனக்கு சீரியஸா தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். கமெண்டேட்டர் தட்ஸ் நாட் ஈவன் yellow, குட் டிசிஷன் பை ரெஃபரின்றான். தயவு செய்து வேற என்னத்த குஷ்டு வந்து பாக்குறானுங்கன்னு தெரியல மேட்ச் கமெண்டேட்டர்லாம். மனசாட்சிலாம் அதான் ப்ரோ. ரொமேரோ டேக்கிள் கம்பேர் பண்ணும்போது ப்ராபி டேக்கிள் ரெட் கார்டு. யா டெஃபினெட்லி. அண்ட் அதுதான் நான் சொல்றேன்ல, இன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ் அதெல்லாம் நிறைய ரெட் கார்டு பார்த்துக்கிறோம். கால்வர்ட் லூவின் சேலஞ்ச் ஒண்ணுமே கொடுக்கல. ப்ராபியாவது எல்லோ கார்டு குத்தான். கால்வர்ட் லூவின் சேலஞ்ச் எதுவுமே கொடுக்கல ப்ரோ. அவன் ஃபுல் ஃபோர்ஸ்ல போயினுக்கிறான் கால்வர்ட் லூவின். தட்ஸ் அ வர்ஸ்ட் சேலஞ்ச் ஆக்சுவலி. நான் பயன்ட்டான் ஒரு செகண்ட். கேப்ரியல் டே என்னடா பண்ணுகிறீங்கன்னு. பட் எனிவே நல்ல வேலை 2 பேருக்குமே எதுவும் நடக்கல. அண்ட் நைஸ் டு சி தி ஆப்போசிஷன் மேனேஜர் நாட் சேயிங் எனிதிங் அபவுட் பிஃபோர் த கேம் ட்ரைனிங் கமிங் இன் டு அவர் பிச், இந்த என்க்ரோச்மெண்ட், ரேஜியஸ் லெப்ரி, இதெல்லாம் வந்து யாருமே நோ ஒன் கேர்ஸ் அபவுட் திஸ் ஷிட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம்ஒன் இன் வெஸ்ட் லண்டன் ப்ளூ டஸ். ஸோ எனக்கு புரியல. பட் எனிவே அது வேற கதை. அதோட இட் வாஸ் அ கிரேட் கேம் ஆஃப் ஃபுட்பால், கிரேட் கேம் அஸ் ஆர்சனல் ஃபேன்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும். அண்ட் நம்மளாம் என்ஜாய் பண்ணோம். க்ளீன் ஷீட். ஸோ லாங் மே இட் கண்டினியூ. அண்ட் பார்ப்போம், லெட்ஸ் சி how far we can go, how deep we can go into everything. அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் மக்களே, அதோட ஐ திங்க் எங்களோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. என்ன நினைச்சிங்க கேம் பற்றி, சில பிளேயர்ஸ் பற்றி என்ன நினைச்சிங்க, ஆர்டெட்டாவோட டாக்டிக்ஸ் ஆர் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி என்ன நினைச்சிங்க, இஸ் ஓவர் பிளேயிங் பிளேயர்ஸ் லைக் டிம்பர், ரைஸ், ஹேமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி. அண்ட் ப்ளீஸ் லைக் த வீடியோ, சப்ஸ்கிரைப் டு த சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் ஹேமந்த் ப்ரோ அண்ட் அரவிந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். Morning, Take care guys, bye bye.